நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு வந்திருக்கிற அத்தனை பேர்களையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு வரவேற்பு சொல்வேன். மகிமையின் தேவனுடைய கரணம் அச்சில் இருக்கிறதே நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறது. தேங்க்யூ. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். கிருபையை சோரிந்திடுமே, கிருபையை சோரிந்திடுமே, உமது கிருபையை சோரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சீரசே, கிருபையின் அரசே, சபையின் சீரசே, கிருபையை சோரிந்திடுமே, உமது கிருபையை சோரிந்திடுமே. இயேசுவின் நாமமதை நேசர்கள் உயர்த்திடவே, இயேசுவின் நாமமதை நேசர்கள் உயர்த்திடவே, சுமடியார் பலனடைந்திட கிருபையை சோரிந்திடுமே, உமது கிருபையை சோரிந்திடுமே. உன்னத பலன் வன்மையுடன் நடக்க, உன்னத பலன் வன்மையுடன் நடக்க, பின்தோடர கிருபையை சோரிந்திடுமே, உமது கிருபையை சோரிந்திடுமே. ஆதிச்சபையது போல் ஆவியின் வரங்களினால்
சபையது போல் ஆவியின் வரங்களினால் அலங்கரி செம்மை ஆட்கொண்டு உமது கிருபையை சொரிந்திடுமே. உமது கிருபையை சொரிந்திடுமே. ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே யாவையும் அகற்ற கிருபையை சொரிந்திடுமே. உமது கிருபையை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே சபையின் சிரசே, கிருபையின் அரசே சபையின் சிரசே, கிருபையை சொரிந்திடுமே. உமது கிருபையை சொரிந்திடுமே. உமது கிருபையை சொரிந்திடுமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, கிருபையின் அரசே, சபையின் தலையே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எங்கள் மத்தியில் வந்தருளும் ஆண்டவரே. என்ன பேசுவோம், எதை பேசுவோம் என்று சிந்தித்துக் கொள்ளாதிருங்கள். போய் உங்களை நிறுத்தும் இடத்தில் போய் நில்லுங்கள். பேசுகிறோம் நீங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியான உங்கள் மூலமாய் பேசுவார் என்றீர். அதை நம்பித்தான், அந்த பூரண கிருபையை நம்பித்தான் இந்த ஏழை அடியான் உம்முடைய திரு சமூகத்தில் நிற்கிறேன். என் ஜனங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் வரங்களையும் கொட்டி கொடுத்திரளும். ராஜரீக குடும்பம் என்று கடந்த சில வாரங்களாய் தியானித்து வருகிறோம். ராஜரீக வெகுமதி, ராயல் கிஃப்ட் என்ற தலைப்பில் கடந்த வாரமே இந்த வாரம் தியானிக்க போகிறோம். மகிமை இறங்கட்டும். பரிசுத்தாவின் ஆளுகையை கொடுக்கிறேன். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் என்னை கேட்கிற மக்களையும் இந்த நேரடி ஒலிபரப்பையும் பரிசுத்தாவின் ஆளுகையை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கடந்த ஒரு சில வாரங்களாக ராஜரீக குடும்பம், ராயல் ஃபேமிலி என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வசனங்களை தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது ராஜரீக குடும்பத்திற்கு வரும்பொழுது, அந்த ராஜரீக குடும்பமாகிய சபை அல்லது அரண்மனை தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்கிறது என்ற தலைப்பில் சாராம்சத்தில் நான் பேசி வருகிறேன். கர்த்தருடைய ஆவியானுடைய கிருபையின்படி முதலாவது டேஸ்டி ஃபுட், ருசி வர்க்கம். இரண்டாவது பலமான ஆகாரம். மூன்றாவது ராஜரீக வெகுமதி, ராயல் கிஃப்ட். அதாவது பரிசுத்தாவின் 9 வரங்கள், 9 கனிகள். இது இந்த சபையின் மூலமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார்.
இந்த 9 வரங்கள் 9 கனிகள், வரம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். 5 ஊழியங்கள் சேர்ந்து ஒரு சபை, 5 மண்டபம், 5 தூண்கள் சேர்ந்து ஒரு சபை, ஒரு கட்டடம் கட்டுவது போல 5 ஊழியங்கள் சேர்ந்து ஒரு சபை. 5 என்பது கிருபையை குறிக்கும், 5 என்பது இயேசுவின் காயங்களை குறிக்கும், 5 என்பது 5 விதமான ஊழியங்களை குறிக்கும். ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, வரங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. ஒருவனுக்கு ஒரு விதமாகவும் வேறொருக்கு வேறு விதமாகவும் இது இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் செய்கிறவர் ஒரே ஒருவர் தான், அவர் பரிசுத்த ஆவியானவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்தளிக்கிறார். ஒவ்வொருத்தருடைய ப்ரீச்சிங் ஸ்டைல், வே ஆஃப் அப்ரோச், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த வே ஆஃப் டாக்கிங் வித்தியாசமாக இருக்கும். வரங்களில் வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் தீர்க்கதரிசிகளா, எல்லோரும் போதகர்களா, எல்லோரும் சுகமாக்கிறவர்களா, எல்லோரும் அப்போஸ்தலர்களா? இல்லையே. இப்படி இருக்க சகோதரரே, மேலான வரங்களை நாடுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்படி இருக்க சகோதரி, இப்படி தான் இருக்குது. தக்காளி ஒரே மாதிரி தக்காளி போட்டால் போன வருஷம் தக்காளி விலை போன மாதம் ஏறிச்சுங்க, எல்லாம் தக்காளியை போடுவான். அடுத்த மாதம் கூடைக்கு 10 ரூபாய் ஆகிடும். அதனால் தெய்வம் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடுறவர். வரங்களை கொடுக்கும் பொழுது யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தான் தெரியும். இவனுக்கு கொடுத்தா என்ன செய்வான், எப்படி யூஸ் பண்ணுவான் என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும். எனவே சிலர் வரங்களை வாங்கி விற்பனை செய்வர்களும் உண்டு, விளம்பர பிரியர்களும் உண்டு. வரங்களில் கார்ப்பரேட் கம்பெனிகளைப் போல தங்கள் ஊழியங்களை மாற்றிக்கொண்டு தங்களுக்கும் தங்கள் குடும்பங்களுக்கும் சொத்து சுகம் சேர்த்து வைத்து ஆடம்பர வாழ்வுகளும் உண்டு. அது நியாயத்தீர்ப்பு நாளில் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்கவும் முடியாது, பணத்துக்கு விற்கவும் முடியாது. கைகளை தட்டி ஒருத்தர் விலைக்கு கேட்கறேன் தரமாட்டேன்ட்டாரு. தேவனுடைய வரத்தை பணத்துக்கு சம்பாதிக்க நினைத்தாயோ, உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போட்டு கூட போனார். தேவனுடைய வரத்தை இமிட்டேட் பண்ண முடியாது, நடிக்க முடியாது. அது ஈவு, தானமத்ரே, God's gift. தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவு, தேவனுடைய இனாம், தேவனுடைய பரிசு. அது வலுக்கட்டாயம் வாங்க முடியாது. அவரே மனமும் வந்து, அதாவது தம்முடைய சித்தம் அப்படின்னா அவரே மனமும் வந்து கொடுப்பது. இவன்கிட்ட கொடுத்தா இவன் சேஃப்டியாக வச்சிருப்பான்னு. ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 10 தாலந்து கொடுக்குறாரு. பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் அவனுக்கு முடிவில் அங்கீகாரம் பெற்று அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பயன்படுத்துகிற விதம் தான் இங்கே முக்கியம். தேவனுடைய வரத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் பாக்கியவான்கள். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அடுத்த வசனம் 4. வரங்களில் வித்தியாசங்கள், வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. கைகளை தட்டி வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியான ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு, தேவன் ஒருவரே. எல்லாவற்றையும் ஒருவரே நடப்பிக்கிறார். ஒன் மேன் ஷோ. திரியேக தெய்வம், திரியேக தெய்வம் ஒரு மனுஷனுக்குள்ளே தன்னை அழைத்து தன்னை உறுத்தி அங்கே நாற்காலி போட்டு சிங்காசனத்தை போட்டு அமருகிறார். எனவேதான் கர்த்தருடைய ஆவியான் என் மீது அமர்ந்தார். கைகளை தட்டி ஏசாயா 42 1ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிக்கலாம் பார்க்கலாம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், இதோ நான் ஆதரிக்கிற தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அவரப்பண்ணுவேன், என் ஆவியை அவர் மேல் அவரப்பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும், அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். ஊற்றினேன் கூட இல்லை, அமர பண்ணேன்னா சிங்காசனத்தை போட்டு அங்கே உட்காந்துருங்க அப்படின்னு போஸ்டிங் சீட் கொடுத்துட்டாராம். தெரிந்து கொண்ட தாசன். அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, இருளிருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக கர்த்தருடைய ஆவியான அவன் மீது வந்து அமர்ந்தார். ஊழியை என்பது வந்துட்டு போறதில்லைப்பா, சீசனுக்கு சீசன் மாறதில்லை.
ஒரு தடவை ஆடுவான், அடுத்த தடவை கமெண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவாக வந்துருச்சுன்னா அப்புறம் அப்படி பரிசுத்தவானை போல சுதந்திரம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பான். ஒருத்தவங்க பிரசங்கம் பண்ணுவான், கொஞ்சம் எடுபடலாட்டி திருப்பி ஆடுவான். உள்ள பாஸ்டர் சொல்லுவாங்க, வெளியே வந்து பிரதர்பாங்க. சுவிசேஷ கூட்டத்துக்கு போகும்போது பிரதரு, உள்ள பாஸ்டர். அழைப்புகளில் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, வரங்களில் வித்தியாசம் உண்டு. உங்களை அழைத்த அழைப்பில் நீங்கள் ஏற்றிருக்கும் பொழுது நீங்கள் தான் உங்கள் சபையிலே உங்கள் ஊழியத்திலே உயர்ந்தவர்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுத்து பாருங்கள். வெறும் பிரசங்கம் மட்டும்தான் பண்ணுவார் டாக்டர் பில்லிகிராம். அவர் நான் கடைசி வர உலகத்திலே நம்பர் 1 தேவனுடைய மனிதராக இருந்து விட்டு போனார். வெறும் பிரசங்கம் மட்டும்தான். தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார், ஹீலிங்காக ஜெபம் பண்ண மாட்டார், ரட்சிப்புக்காக ஒரு ஜெபம் பண்ணுவார், போயிடுவார். அருமை பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொல்வார்கள். சபை வளர்ந்தது. வீதி விதையா போய் கத்தி அட்வர்டைஸ்மெண்ட்ல தேடலை. தேவனுடைய பரிசுத்தவான்கள் அப்படித்தான். வேதநாயக சாஸ்திரியார் என்ற பரிசுத்தவானுடைய தலைமுறை இந்த தலைமுறை வரை ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் அதே கதா காலசேபம் பாடல்கள் மூலமாக செய்திகள் மூலமாக கர்த்தர் ஊழியத்தை ஏறக்குறைய 300 வருஷங்களாக செய்து வருகிறார்கள். அவருடைய பெயர்கள் இன்றும் எழுதப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி அவர்கள் அழைத்த அழைப்பில் சரியாக ஓடணும் ட்ராக்ல. 1984 வருடம் ஆசிய விளையாட்டு போட்டி, ஏசியன் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் அது நடந்தது. அப்போ தான் இந்த தூரதர்ஷன்லாம் ஒளிபரப்புவாங்க. முதல்ல இந்த ஆண்டனாவை திருப்பிக்கிட்டு இருப்பேன், மேலே வீட்டுக்கு மேலே ஏறி அந்த திருப்பி வைக்கிற காலகட்டம். அப்போ சைனி வில்சன், சைனி ஆபிரகாம், யாரு முதல்ல சைனி வில்சன் தான் சைனி ஆபிரகாம் பண்ணாங்களா? சைனி ஆபிரகாம் சைனி வில்சன் பண்ணாங்க. ஏன்னா அப்பா பேர் வில்சனோ அது ஆபிரகாமோ, அப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு சைனி ஆபிரகாம் அப்படின்னு மாறிட்டாங்க. அவங்க ஓடுனாங்க. பிடி உஷாவும் அவங்களும் ஒரே காலகட்டத்தில் வந்தவர்கள். தங்க பெண்மணி 4 பதக்கங்கள் இந்தியாவுக்கு ஒலிம்பிக்லையோ ஆசியன் விளையாட்டுல வாங்கி தந்தவங்க. இவங்க ஓடினாங்க 400 மீட்டர் தடகள ஓட்டை பந்தயம் ஓடினாங்க. பெர்ஃபெக்டாக ஓடினாங்க. உலகத்தில் உள்ள ரெக்கார்டை இதற்கு முன்னாடி நடந்த போட்டிகள் நடத்த ரெக்கார்டை தகர்த்தார்கள். முதலாவது வந்தார்கள். இந்தியாவுக்கு எல்லாம் சந்தோஷம். அங்கே உட்கார்ந்துருக்க எல்லாரும் கோட்டை கிளட்டினார்கள், வீசினார்கள். இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் கிடைச்சிருச்சு. சத்தம் போட்டார்கள், விசில் அடித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், கரகோஷத்தை எழுப்பினார்கள். முதலாக வந்து விட்டார்கள். முன்னாடி இருந்த ரெக்கார்டையும் தகர்த்து விட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது பாருங்களேன். அந்த டிராஃபி, அந்த ஷீல்டு, அந்த பதக்கம் கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு மறுக்கப்பட்டது. நம்ம ஆட்களை கொந்தளிச்சுட்டான். இந்தியானா அவ்வளோ சீப்பா நீங்க ஏன் இப்படி? அந்த போர்டுகிட்ட போய் சண்டை போட்டாங்க, கேட்டாங்க. அவங்க தானே முதல்ல வந்தாங்க. ஆமா. போன வருடம் இருந்த ரெக்கார்டை தகர்த்தாங்களா? ஆமா. பிறகு எதற்காக? அவர்கள் எல்லாவற்றையும் சரியா தானே செய்தார்கள். எல்லாம் சரியா வந்தாங்க. 400 மீட்டர் கரெக்டா ஓடிட்டாங்க, நேரத்துக்குள்ள ஓடிட்டாங்க, முதலாவது வந்தார்கள். எல்லாம் உண்மை. அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாம் சரியாக செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ட்ராக்ல, அந்த பாதையில ஓடாமல் வேற பாதையில ஓடிட்டாங்க. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நமக்கு என்ன பாதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதே பாதையில் ஓடும் பொழுதுதான் நாம் என்னதெல்லாம் செய்தோமோ அது எடுக்கப்படாது. தேவ சித்தம் செய்கிறோமோ அதுதான் அங்கே அங்கீகரிக்கப்படும். கைகளை தட்டி இதோ அசுத்தாவிகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தினோம், குணமாக்கினோம் என்று சொல்வார்கள். அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்பாராம். அப்ப அவர் ஒரு பாதை போட்டிருந்தா ஜிபிஎஸ் கருவி காட்டுதுங்கிற ஜிபிஎஸ் தானப்பா. அதில் இந்த இடத்துல இருந்து மாட்டுத்தாவணி போனால் இந்த வழியாக போகும். நம்ம வழி தப்பிட்டோம்னா வேறு குறுக்கு வழி அங்கிட்டு இங்கிட்டெல்லாம் ஓடும். என்னப்பா இத்தனை கிலோமீட்டர் சுற்றி வந்தால் ஓன் தப்பு. நான் சரியாக பெர்ஃபெக்டாக காட்டினேன், என்னை பார்த்து வந்திருக்கலாம்ல. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அழைக்கப்பட்டவர்களே, ஊழியக்காரர்களே, தீர்க்கதரிசிகளே, பாஸ்டர்மார்களே, உங்கள் அழைப்பு என்னவோ அந்த பாதையில் சரியாய் ஓடுங்கள். உங்க ஊழியம் வெற்றி அடைந்து விடும். கைகளை தட்டி உங்களை அழைத்த அழைப்பின் நோக்கம் நிறைவேறும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தாவின் வரங்களை பற்றி இன்று நாம் தியானிக்க போகிறோம். போன வாரம் அது அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம், இது ரெண்டையும் பற்றி நான் பேசினோம். இது பேசின பெரிய டாபிக், அதனால வரங்களை மொத்தமாக பேசி அடுத்த டாபிக்கில் அடுத்த வாரத்தில் கடந்து போகலான்னு நினைக்கிறேன். 9 வரங்கள். இந்த ஆவியின் வரங்கள் என்பது 9. இந்த ஆவியின் வரங்கள் எப்படி செயல்படும் என்றால், கனிகளும் ஆவியின் 9 வரங்கள், 9
கனிகள். இது ரெண்டும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே செயல்படும். உயிரும் உடலும் மாறி, உடல் தனியாக செயல்படாது, உயிர் தனியாக செயல்படாது. உயிர் வசிப்பதற்கு ஒரு உடல் தேவை. கனிவுள்ள ஒரு வாழ்க்கையிலே தான் வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். கைகளை தட்டி. நல்ல மரம் கெட்ட பழங்களை கொடாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடாது. ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்கும். இந்த ஆவி பெற்ற ஒரு மனிதன் ஆவியின் வரங்களை விற்பதற்கு காரணம் கனி இல்லாத வாழ்க்கை. அப்ப இந்த கனி இல்லாத வாழ்க்கை என்ன வேதம் சொல்லுதுன்னா, கோடாரியானது மரத்தில் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நற்கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு தீயிலே அக்னியிலே போடப்படும். நீங்க பிராண்டட் மினிஸ்ட்ரியை வைத்துக்கொண்டு வரங்களை வைத்துக்கொண்டு எடை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வரங்களை மட்டுமே வைத்து எடை போடக்கூடாது. கனிகள் தான் முக்கியம். கனிங்கிறது உயிர், வரங்கள் இருந்து அவயவங்கள் சரீரம். கைகளை தட்டி. இந்த கனி இருந்தால்தான் அந்த வரமே செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்களை பார்த்து பிரசங்கம் பண்ணினார். அவர்களை பார்த்து ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் சொன்னார். அப்படிலாம் இல்லை, அவர்களை பார்த்து மனதுருகினார். இரண்டாவது, அவர்கள் வியாதிஸ்தர்களாக இருந்து தொட்டு சுகம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து லாசரு மரித்த உடனே உயிரோடு எழுப்பும் சக்தி படைத்த ஒருவர், உயிரோடு தான் எழுப்ப போகிறேன் என்று தீர்மானித்துக் கொண்ட ஒருவர் அழுதார். உங்களுக்கு வேடிக்கையில் தெய்வம் அழுவாரா? நீங்க சொல்லுவீங்க, நீங்க உலக மனிதர்களைப் போல துக்கித்து புலம்பாமல், சில பாஸ்டர்மார் பிரசங்கம் பண்ணுவாங்க, அம்மா செத்தா கூட அழக்கூடாதுமாங்க. இயேசுநாதர் அழுதாங்க, நண்பருக்காக அழுதார். நண்பருக்காக அழுதார். அவர் அழுதார் பாருங்க. அப்படிப்பட்ட தெய்வம் அழுது என்ன செய்யறார் பாருங்க. அங்கே கல்லறையில் போய்கொண்டு கல்லின் பக்கத்தில் போய் அந்த கல்லை அகப்புறப்படுத்துங்கள்னாரு. அப்புறம் லாசருவை எழுந்து வெளியே வா என்று சொன்னார். நம்முடைய சுய பலத்தினால் இது நடப்பதல்ல, சுய பலத்தினாலே நாம் நடப்பதல்ல. இப்போ முதலாவது ஜனங்களை கண்டு மனதுருகினார். பிறகு பிணத்தை உயிரோடு எழுப்பதுக்கு முன்னாடி அழுதாரு. அப்புறம் உயிரோடு எழுந்து வானாரு. உயிரோடு எழுந்து வந்தாங்க கைகளை தட்டி. இப்போ இந்த மனதுருக்க வேண்டும். அன்பு, பரிசுத்தாவின் கனிகள் ஒரு மனிதனிடத்தில் செயல்பட்டுமானால் அவனுக்கு அளிக்கப்பட்ட வரங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். விசுவாசத்தில் அற்புதம் செய்வது வேறு, வரங்கள் பெற்று அற்புதம் செய்வது வேறு. விசுவாசத்தில் யார் இயேசு நாமத்தை நம்புகிறார்களோ அசுத்தாவிகளை துரத்துவார்கள், சாவுக்கு ஏதுவான ஏதண்டை கொடுத்தால் சேதைப்படுத்தாது, இப்படியெல்லாம் எழுதியிருக்குது. அது விசுவாசத்தினால் வருது. ஆனால் வரங்கள் அப்படி அல்ல. வரங்கள் உள்ளே தங்கியிருக்க அப்பாயின்மெண்ட் அல்லது உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் செயல்படுவதற்கு காரணம் உனக்குள்ள கனிகளை முதலாவது நீ உனக்கு கனிகளை கொடுக்க, கனி உள்ள வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் உனக்கு வரங்கள் அளித்திருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக உன்னிலிருந்து வெளியே வரும். கைகளை தட்டி. 35 ஆண்டுகள் நின்ற இடத்தை விட்டு அசைய மாட்டேன். பழைய காலத்து கீர்த்தனைகளை மட்டுமே பாடுவேன். இந்த ஜென்ரேஷன் ஏற்றுக்குமா? இடுப்பாட்டி சட்டையை கழட்டி போட்டு ஆடுற இந்த கூட்டத்துக்கு மத்தியில் நானும் கழுத்தை ஆட்டிக்கிட்டு பாடிக்கிட்டு, என்னுடைய தமிழ் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இலக்கணம் பிழை இல்லாமல் பேசுவதற்கு முயற்சி பண்ணுவேன் பாருங்கள். அசைய மாட்டேன். ஆனால் நான் செய்தி கொடுக்க ஆரம்பித்த உடனே ஜனங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரத்தாரையாக வடிகிறது. பென் ட்ராப் சைலண்ட். எந்த ஸ்டேடியத்துக்கு போனாலும் அப்படியே 3 மணி நேரம் அசையாமல் உட்கார்ந்திருப்பார்கள். நானும் அசைவதில்லை, ஜனங்களும் அசைவதில்லை. ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா அளவில்லாமல் அசைவாடி ஆனந்த சத்தமிடுவார் கைகளை தட்டி. ஆத்துமா கொழுந்து விட்டு எரியும். தீபம் எரிகிறது மாதிரி அப்படியே பிரகாசிக்கும் பாருங்க கைகளை தட்டி. காற்றில்லாமல் ஒரு தீபத்தை பொறுத்து பாருங்க, அப்படி அசையாமல் ஒரே மாதிரி அப்படி கரெக்டாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நேர்த்தியான ஓட்டம், தன்னுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதல், தன்னுடைய அழைப்புக்கு அர்ப்பணிக்குதல், அடுத்து ஆண்டவர் அள்ளிய வரங்களை பணத்துக்கும் பிழைப்புக்கும் புகழுக்கும் இல்லாமல் அவர் நாம மகிமைக்கென்றே பயன்படுத்துதல் கைகளை தட்டி. அவர்தான் நம்மிலிருந்து செயல்படுகிறவர் என்பதை வெளி உலகத்துக்கு காண்பிக்க கனிகளில் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. கனிகளில் நான் நிறையும் பொழுது இந்த ஆவியின் வரங்கள் நம்மிலிருந்து வெளிப்படுகிறது. இந்த வரங்களை குறித்து அந்த வரங்கள் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொனுக்கு அந்த ஆவியினாலே அறிவுணர்த்து வசனமும், வேறொனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். விசுவாசம் கூட இங்கே வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது வேறு, விசுவாச வரம் என்பது வேறு. இந்த விசுவாச வரம் உள்ளவர்கள் எள்ளளவே உங்களுக்கு சந்தேகம் இருக்காது.
எள்ளலை வேணும், அவருக்கு சந்தேகமே இருக்காது. பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன், ஒரு தடவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு முறை அந்த காலத்தில் லேண்ட் மாஸ்டர்னு ஒரு கார், அம்பாசிடருக்கு பின்னாடி ஒன்றுமே இருக்காது, முழுக்குன்னு இருக்கும். அந்த காரில் கொடைக்கானல் கிறிஸ்துவ அரசர் சிஎஸ்ஐ திருச்சபைக்கு 1986 நினைக்கிறேன், 86 89 சரி ஞாபகம் இல்லை, என்னை பேச்சாளனாக அழைத்திருக்கிறார்கள். நாங்கள் மதுரையிலேருந்து புறப்பட்டு போவோம். லேண்ட் மாஸ்டர் காரு. அந்த காரில் வத்தலை கொண்டெல்லாம் தாண்டி மலை மேலே ஏறிட்டு இருக்கும்போது அங்கே 6 மணி 6:30 போய் எங்கள் கூட்டத்தை நடத்தணும். பாடகர்லாம் எங்களோட தான் இருக்கார், கொயரும் இருக்குது. போனோம். இப்போ திடீர்னு கார் நின்றுச்சு. டிரைவர் சொன்னார், ஐயோ கார் நின்றுச்சு, ரேடியேட்டர்லேருந்து கொதிச்சு ஏதோ ஆவியாகிறது டபன் எழுந்திரிச்சு ஓடினார். எங்களை இறங்க சொல்லிட்டாரு. இறங்கிட்டோம். என்னன்னு கேட்டேன், ரேடியேட்டர் ஓசனே உருகி கீழே விழுந்துருச்சு, இனி வண்டி போகாது. அப்போ அவ்வளோ வண்டி வசதி இல்லாத காலகட்டங்கள், பஸ்ஸும் அப்படியே அடிக்கடி அங்கே வராது. என்ன சார் ஒன்று தெரியல, எனக்கு ரேடியேட்டர்னா என்னென்னு தெரியாது, காரில் ரேடியேட்டரோட வேலை என்னென்னு தெரியாது, அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் என்னென்னு தெரியாது, கார் ஓடும் அவ்வளோ மட்டும்தான் தெரியும். அப்போ தான் நான் மினரல் வாட்டர் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ எனக்கு தொண்டையில் பிரச்சனை இருக்கனால வேறு எந்த தண்ணி குடித்தாலும் தொண்டை வலி வந்துடும். கோல்டன் வேலின்னு திருவனந்தபுரத்தில் பொன்முடியிலேருந்து கீழே இறங்கி வர இடத்துல கோல்டன் வேலின்னு ஒரு மினரல் வாட்டர் கம்பெனி இருந்துச்சு. இப்போ அதுக்கு இருக்கிறதோ இல்லை தெரியல. அதுதான் தமிழ்நாடு முழுதும் அப்போ விநியோகம் பண்ணிடுச்சு. பிஸ்லரிக்கு அடுத்து அதுதான் வந்துச்சு. அப்போ அது ஒரு பாட்டில் 2 லிட்டரு 1.5 லிட்டர் பாட்டில், பெரிய பாட்டில் வாங்கி போட்டிருக்கு. இப்போ டிரைவர் சொன்னார், நான் சொன்னேன் ரேடியேட்டரில் தண்ணி லட்டு ஓடாது. அப்படியா சொல்லிட்டேன். ஒன்று எல்லோரும் என்ன செய்யணும், இங்கே 5:30 ஆயிடுச்சு, 5 மணி ஆகிடுச்சு, அங்கே ஒரு 6:30 அங்கே போய் நிற்கணும். அந்த மினரல் வாட்டர் எடுங்க அப்படின்னு. என்ன பிரதர் செய்ய போகிறீங்க? எடுங்க சார். எடுத்தேன். இயேசு ரத்தம் என் கர்த்தாவே இந்த வண்டி ஓடட்டும் அப்படின்னு ரேடியேட்டரில் ஊற்றுனேன். இந்த ரேடியேட்டரில் ஊற்றும் போது அது நிற்கிதா இல்லையா என்பதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. ஓட்டின உடனே அந்த டிரைவர் கூப்பிட்டேன், வண்டி எடுனேன். என்ன சார் லூஸ் ஆயா, நீ லூஸ் மாதிரி இருக்க அப்படின்னு நினச்சிருப்பான் போலுக்க. எடுனேன். அவன் பயந்தான். எடுன்னு சொல்கிறேன். எடுத்தார். எடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண, நான் சொல்ல வர வண்டியை நிறுத்தக்கூடாது போட்டுனேன். தண்ணியை ஊற்றியாச்சு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வண்டி போயிட்டுருக்கு. வண்டி கரெக்டாக போச்சு. கிறிஸ்து அரசர் ஆலயம் அங்கே இருக்குது, அந்த தெரியும் உங்களுக்கு, எங்கள் பெரிய சர்ச், அந்த நம்ம அந்த பில்லர் ராக்கா இங்கே போகிற வழியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேலே அந்த சர்ச்சில் கரெக்டாக போய் நின்னது. கதவை திறந்து டிரைவர் ஒரே ஓட்டம் வெளியே ஓடி போயிட்டார். என்னன்னு கேட்டால், நான் வர மாட்டேன் இப்போ உங்கள் வேலைக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்னு போய் பார்த்தா ரேடியேட்டரில் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. ரேடியேட்டரில் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. ரேடியேட்டர் ஓசு கிடையாது. நான் ஊற்றின தண்ணியும் அங்கே இல்லை. ஆனால் கிறிஸ்தரசர் ஆலயம் வர வண்டி சுகமாக நின்றுச்சு. திருப்பி ஜேசி மோட்டார்ஸு, ஜெயராஜ் நடன் சென்ஸில் மோட்டார்ஸ் இருக்குல்ல, ஸ்பேர் பார்ட்ஸில். அப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் ஒரு ரேடியேட்டர் ஓஸ் வாங்கி மாற்றி திருப்பி யூஸ்வல் இந்த மெக்கானிக்கல் டெக்னிக்கல் டைம்ஸாக தண்ணி ஊற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கு வரை அந்த ரகசியம் தெரியாது. அது விசுவாச வரம். கைகளை தட்டி, விசுவாசம் அல்ல, விசுவாச வரம். தண்ணி இல்லாட்டியும் ஓடும். கைகளை தட்டி. 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேர் கொடுக்க முடியும். விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலை விழு சொன்னால் விழும். விசுவாச வரம். ஒரு பெடி அரிசி இருக்காது. காலையில் சொல்லுவாங்க, காலையில் உங்களுக்கு பிரியாணி ஆக்கி தரேன், நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு ஒன்றும் இல்லைம்மா, என்னம்மா துணி வரும், சட்டை வரும், பேண்ட்டு வரும், பிரியாணி வரும் சொல்லுவாங்க. சும்மா சிரிப்பீங்க நீங்கள்லாம் பார்த்து, ஆனால் வரும். இந்த லேண்டு வாங்கும்போது அப்படித்தான். 5 பைசா இல்லை. நானும் உங்கள்கிட்ட ஆன்லைனில் பேசிக்கிட்டே இருந்தேன். ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் லேண்டு ஒரு 10 சென்ட் ரோட்டுக்கு வாங்குகிறோம், கொடுங்கன்னு. ஆனால் இத்தனாம் தேதிக்குள்ளே நம்ம பத்திரம் முடிச்சிருவோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ 2 வாரம் கேட்டிருக்கேன், முடிச்சிடலான்னு கேட்டேன். சொன்னேன். ஆனால் கரெக்டாக அந்த தேதியில் முடித்தோம். எப்படிங்க? விசுவாச வரம். விசுவாசம் என்பது வேறு, விசுவாச வரம் என்பது வேறு. கர்த்தர் அந்த வரத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிங்க. அதனால என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, நான் பிறந்த கதையை சொல்லவா, வாக்கப்பட்ட கதையை சொல்லவா, இந்த மாமியாற்றப்பட்ட கொடுமையை சொல்லவா, இந்த அங்கிள்கிட்டப்பட்ட கொடுமையை சொல்லவான்னு உட்கார்ந்துருக்க மாட்டேன். நீ உனக்கு தெரியும் என்னை கர்த்தர் இப்படி உயர்த்த போறான்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நீ அந்த அந்த நேச்சரை உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் உன்னுடைய ரத்தத்திலே ஊறிப்போய் விடும். கர்த்தனுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் காப்பார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நானும் என் வீட்டாரும் இதோ நானும் என் பிள்ளைகளும் பலத்தின் மேல் பலன் அடைவோம், சியோனிலே வந்து காணப்படுவோம். ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்த. இப்போ தோப்பனார் படுத்துட்டு இருக்க, மரணம் வந்தாச்சு. இப்போ வந்து ஆசீர்வாதம் வேணும். யாக்கோப்பும் ஏசாவும் ஒரே தாயின் பிள்ளைகள் தானே, ரபேக்காளுடைய பிள்ளைங்க. இப்போ மூத்த மகனை அவருக்கு அவ்வளோ, இளைய மகனை அவ்வளோ பிடிக்காது. மூத்த மகன் வேட்டையாடி கரியாக கொண்டு வந்து அந்த பெண்ணியை மாதிரி இப்போ கருதி நீ போகிற. அப்போ வேட்டையாடி எனக்கு கொண்டு வாங்கன்னு அவன் வேட்டையாட போயிட்டான். அவன் வேட்டையாடி கறியை கொண்டு வந்து வச்சுட்டா என்ன செஞ்சிருவார்? ஆசீர்வதித்து விடுவார், தெரியும். அதனால் தாய் ஒரு தந்திரம் பண்ணி வீட்டில் இருக்கிற ஆட்டுக்கடாவை பிடிச்சி குட்டியை பிடிச்சி சமைச்சு ரெடி பண்ணி அவருக்கு வாய்க்குள்ள சமைச்சு இளையமான கொடுத்து. ஏன்னா ஏசாவுடைய உடம்பு முழுது ரோமமாக இருக்கும். சத்யராஜுக்கு, நடிகர் சத்யராஜுக்கு இருக்கிற மாதிரி. உடனே அவர் கண் பார்வை மங்கி படுக்கையில் இருக்கிறாரு. தடவை பார்த்தாரு, யார் வந்திருக்கான்னு. யாக்கோப் என்ன செய்கிறான்? நான் ஏசா வந்திருக்கிறேன். சத்தம் யாக்கோப்புடைய மாதிரி இருக்கிறது. உடம்பை தடவை பார்த்தா நான் சரீரம் யார் மாதிரி இருக்கு? ஏசா மறக்கு. சாப்பிட்டுட்டு தான் எம்புட்டு ஆசீர்வாதம் சொல்லி ஆசீர்வதிக்க முடியுமோ அத்தனை சொல்லி ஆசீர்வதிச்சிட்டான். இப்போ மற்றவர் வந்தார், மூத்தவர். யார்? அங்கேருந்து காட்டு ஆடையோ எதையோ வேட்டையாடிட்டு மானையை வேட்டையாட்டு சமைச்சு எடுத்துகிட்டு வந்தா, இங்கே யார்? நான் ஏசா. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து யாக்கோப் ஏமாத்திட்டானா? ஐயோ அழுகிறான். ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் தாரும். இல்லையப்பா, எல்லாம் கொடுத்துட்டு நான் சொத்தை எழுதி கொடுத்தாரு. என் 2 வார்த்தை சொல்ல, நீ நல்லா இருப்ப நான் சொல்ல மாட்டேன்ட்டான். ஈசாக்கு கொண்டு தெரியும், என் வாயிலிருந்து ஒரு விழும் வார்த்தை அப்படியே நடக்கும். எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட விரும்பல, ஓவர் ஆக்ட் பண்ண விரும்பல. இவனும் நினைச்சான் எங்க அப்பா ஈசாக்கு என்ன ஆசீர்வாதத்தை அப்படியே பலிக்கும். ஒரு வார்த்தையா சொல்ல கெஞ்சி அழுகிறான். அழுதும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டான். அவன் யாக்கோப்பை ஆசீர்வதித்தான். அவன் தான் இஸ்ரவேலாய் மாறுகிறான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எங்கள் அப்பா 2-3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். 86 வயசு. எனக்கு பயம் பிடிச்சிருச்சு. நான் போனேன், ஒரு நிமிஷம் அவர் கையை பிடித்தேன். எனக்கு அவர் சின்ன வயதிலேருந்து இதுவரை எங்களை வளர்த்த எல்லாம் ஒரு செகண்ட் திரைப்படம் போல் ஞாபகம் வந்தது. அந்த சுருங்கி போன கை, பாதம் சொரன்னு சுருங்கி போன அந்த பாதத்தை பிடித்தேன். ஒரு முத்தம் கொடுத்தேன். அப்பா, நான் ஏதாவது உங்களுக்கு குறை வச்சுருந்தேன்னா? இல்லைப்பானாரு. நான் ஏதாவது மனநோக பேசியிருந்தா மன்னிச்சிருங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பான்னே. அருமையாக 1000 தலைமுறைக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவரே என் பிள்ளையை உலகமெல்லாம் எடுத்து பயன்படுத்தி 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதினார். அவ்வளோதான் அவருக்கு ஞாபகம் இருந்துச்சு. எனக்கு எங்கள் அப்பா மதுரையிலேயே ஒரு 2000 ஏக்கர் நிலத்தையும் பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸையும் கொடைக்கானல்ல ஒரு 2000 பேரித்தொப்பி எழுதி கொடுத்த சந்தோஷங்க. நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இருக்குமானா, கர்த்தர் சொன்ன வார்த்தை என் வாழ்விலே நிறைவேறும் என்று விசுவாசம். ஆண்டு அழைத்த பொழுது நீ சொன்னார் மதுரைக்கு போய் என்று சொன்ன பொழுது சொன்னார். திருநெல்வேலிக்கு போயிருந்தேன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல நாசிரத்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தொடங்கியிருந்தேன்னா இன்னொரு குட்டி திருப்பதி மாதிரி இருந்திருக்கும். எந்த ஊழியம் பணத்தையா கொட்டியிருப்பாங்க. நாகர்கோவிலில் போயிருந்தோம்னா அதை விட கொட்டுவாங்க. திருவனந்தபுரத்து போனாலும் அப்படித்தான். திருநெல்வேலிக்கு போனால் கொட்டினா, மதுரையில் எவனாவது கொட்டுவானா? டெம்பிள் சிட்டி இந்தியாவில் போனார். கொல்லன் தெருவிலே ஊசிவிக்கலாமா? கொல்லன் தெருவில், கொல்லன்னா யாரு? இரும்பு வேலை செய்கிறவங்க. அவங்க கிட்ட போய் ஊசி விற்க முடியுமா? அவங்க தான் செஞ்சிருவானே. இவங்களுக்கு இந்த ஊரில் நாம தான் கொடுக்கணும், நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. டெம்பிள் சிட்டி இன் இந்தியா, கிறிஸ்தவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் வெளியே வந்தால் கூட தெரியாத அளவுக்கு இருக்கிற இந்த இடத்துல போய் ஊழியம் செய்யன்றாரு. என் நிலைமையை எண்ணி பாருங்க. எனக்கு தெரியும் இது எனக்கு பிடிக்காத ஊர் தான், இது கிறிஸ்தவர் இல்லாத ஊர் தான். காணிக்கையே வராதே, நான் என்ன செய்வேன்? கஞ்சிக்கு என்ன செய்வேன்? துணிக்கு என்ன செய்வேன்? யோசிக்கலைங்க. எனக்கு ஒன்று தெரிஞ்சு, கர்த்தர் அனுப்புகிறார், நடத்துவார். கைகளை தட்டி ராஜகுமாரனை போல் நடத்துகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்திருந்தால் அப்படித்தான் பாலைவனத்திலும் நடத்துவார். மறுபடி யாத்திரையிலும் கர்த்தாവ് நடத்தும். നിന്നെ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തൻ. അന്ത്യത്തോടെ നടത്തുന്ന ദൈവം. ഈ കൊറോണ ലോക്ക്ഡൌണിൽ നിന്റെ ജീവിതത്തിൽ എന്തെങ്കിലും ഒരു ദിവസം പട്ടിണി കിടന്നിട്ടുണ്ടോ? വസ്ത്രമില്ലാതിരുന്നിട്ടുണ്ടോ? ചെറിയ ഒരു ബിസിനസ് ബ്രദർ ഒരു ദിവസത്തിന് 1000 രൂപ കിട്ടും.
എന്നാൽ നിന്റെ മക്കളെ പഠിപ്പിക്കാതെ വിട്ടിട്ടുണ്ടോ? നല്ല ഭവനമില്ലേ? സാജു ബ്രദർ ഉണ്ട് ഓൺലൈനിൽ, മഹിത സിസ്റ്റർ ഉണ്ട്. ആദ്യം അവൻ്റെ വീട്ടിൽ പോകുമ്പോൾ ഒരു ചെറിയ വീട്, കതവില്ല. എന്നെ കിടത്തിപ്പിക്കണമെന്ന് അവർക്കൊരു ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു, ആശ്വാസത്തിന് വേണ്ടിയിട്ട്, കുറച്ച് റെസ്റ്റ് എടുക്കാൻ, വിശ്രമിക്കാൻ. അപ്പോൾ ആ കതവില്ലാതെ അറിയാൻ അങ്ങനെ കിടക്കും. ഒരു തുണിയിട്ട് മറച്ച് കിടന്നു. അടുത്ത പ്രാവശ്യം നല്ലോണം ഭക്ഷണങ്ങളെല്ലാം കൊടുത്തു, ഞങ്ങൾ കഴിച്ചു, തിരിച്ചു വന്നു. അടുത്ത വർഷം പോയി, അതിന് കതകിട്ടു, താഴെ ക്രൈനറ്റും ഇട്ടു, കൈകളെ തട്ടി ഒരു ഹല്ലേലൂയ. അതിൻ്റെ അടുത്ത വർഷം പോയി തട്ടിലും കെട്ടി എല്ലാം വിസ്തരണം ചെയ്തു, അടുക്കള എല്ലാം വർക്കിംഗ് ഏരിയ എല്ലാം ചെയ്തു. മുകളിൽ എനിക്കൊരു AC റൂം വെച്ചു, കൈ അടിച്ച് ഹല്ലേലൂയ. അപ്പം അന്ന് ആ കുടുംബത്തിനെ വിശ്വസിച്ചു. ദൈവത്തിൻ്റെ ദാസൻ വന്ന് എൻ്റെ വീട്ടിൽ കാല് ചവിട്ടി, എൻ്റെ ഭവനത്തെ ദൈവം അനുഗ്രഹിക്കും, വിശ്വാസ വരം, കൈകളെ തട്ടി. நான் சஜு என்ற கேரளாவில் ஒரு சகோதரன் வீட்டிற்கு போனேன். முதல் மரமாய் போன பொழுது அவர் வீட்டுக்கு போன பொழுது அவர்கள் வீட்டில் இதுவும் பெட்ரூமில் கதவில்லை, சின்ன 10க்கு 10 ரூமு. எனக்கு சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் படுத்தே ஆகணும். படுக்க போகிறேன், அந்த மோள் நித்யா வந்து ஒரு கர்டன் போட்டு விட்டா, அதுக்குள்ளே படுக்கணும். அடுத்த வருஷம் போனேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டு போனேன். அடுத்த வருஷம் போது கதவும் போட்டு கிரானைட்டும் போட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் போனேன், அந்த வீடு மாளிகையை போல கட்டி மேலே மாடியிலையும் கட்டி எனக்கு ஒரு ஏசி ரூமையும் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க. கைகளை தட்டி சாதாரண ஒரு பிஸ்னஸ். அவங்களுக்கு தெரியும் தெய்வத்துக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். விசுவாச வரம், கைகளை தட்டி. எனக்கு என்ன செய்தது? நான் அவர்களை ஆசீர்வதித்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற அந்த நிலைச்சட்டத்திலே கையை வச்சு, കർത്താവേ ഈ ഭവനത്തോട് തൻ്റെ മനസ്സിൽ കാരുണ്യം കരുണ കനിയട്ടെ പ്രാർത്ഥിച്ചു. ആ ദൈവം ആ ഭവനത്തെ ഓർത്തു കനിഞ്ഞു. ഹല്ലേലൂയ. സീമനർ റഫാ യഹോവ എന്നെ സൗഖ്യമാക്കും, ഷമ്മാ യഹോവ എന്നും അവനുണ്ട്. ഈ ദൈവം എൻ്റെ ദൈവം, പിതാവല്ലോ എന്താനന്ദം. ഈ ദൈവം എൻ്റെ ദൈവം, എൻ പിതാവല്ലോ എന്താനന്ദം. സർവശക്തനാണല്ലോ എൻ്റെ ദൈവം, ഇല്ലില്ല സാധ്യമായി ഒന്നുമില്ല. സർവശക്തനാണല്ലോ എൻ്റെ ദൈവം, ഇല്ലില്ല സാധ്യമായി ഒന്നുമില്ല. അഖിലാണ്ടത്തെ നിർമ്മിച്ചവൻ എൻ പിതാവല്ലോ എന്താനന്ദം. അഖിലാണ്ടത്തെ നിർമ്മിച്ചവൻ പിതാവല്ലോ എന്താനന്ദം. ശാലോം യഹോവ എൻ്റെ സമാധാനം. യഹോവ എൻ്റെ ജയക്കൊടിയാം. ഈ ദൈവം എൻ്റെ ദൈവം, എൻ പിതാവല്ലോ എന്താനന്ദം. ഈ ദൈവം എൻ്റെ ദൈവം, പിതാവല്ലോ എന്താനന്ദം. കൈയടിച്ച് യഹോവ എന്നെ സൗഖ്യമാക്കും. ഷമ്മാ യഹോവ എന്നോ അവനുണ്ട്. ഈ ദൈവം എൻ്റെ ദൈവം, എൻ
பிதாவல்லோ எந்த ஆனந்தம். ദൈവം എൻ്റെ ദൈവം, പിതാവല്ലോ എന്താനന്ദം. സർവശക്തനാണല്ലോ എൻ്റെ ദൈവം, ഇല്ലില്ല സാധ്യമായി ഒന്നുമില്ല. സർവശക്തനാണല്ലോ എൻ്റെ ദൈവം, ഇല്ലില്ല സാധ്യമായി ഒന്നുമില്ല. അഖിലാണ്ടത്തെ നിമിഷവും പിതാവല്ലോ എന്താനന്ദം. അഖിലാണ്ടത്തെ മീച്ചവൻ പിതാവല്ലോ എന്താനന്ദം. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய வல்லமை உள்ள விசுவாச வரம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது பலத்த காரியத்தை செய்ய முடியும். நாளைய தினத்தை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். நாளைக்கு இப்படிதான் மனைவி வரும்னு சிந்திக்க மாட்டான். நாளைக்கு இப்படிதான் துணி உடுத்தவனு சிந்திக்க மாட்டான். அப்படியே எரும மாட்டின மழை பெஞ்ச மாதிரி அவரையே பிடிச்சுட்டு இருப்பான். 10 மாசம் பிறந்தும் குழந்தை பிறக்குமோ பிறக்காதான்னு நினைப்பியா? பிறக்கும்னு தான் நினைப்ப. வீட்டுக்கு போயிருக்கிறவ, டியூட்டிக்கு போயிருக்க ஆத்துக்காரர் வீட்டுக்கு வருவாரோ இல்லையோன்னு நீ என்ன பிரார்த்தின்னு இருப்பியா? வந்துருவார், இந்த மாதம் சம்பளம் வந்துடும் இருக்கும்ல. 3 வருஷம் டிகிரி படிக்க போறேன்னா படித்து முடிப்பேன்னு நிச்சயம் இருக்குல்ல. இல்லை நான் எல்கேஜிலேயே 50 ஆயிடுவேன் அப்படின்னா நாசமாக போ. என் வாழ்க்கை என்னமோ அந்த அரக்கோணத்தில் போய் கட்டி வச்சுட்டாரியா ஐயா, என்ன அப்போது ஏதாப்பா அந்த பிள்ளைங்க சும்மா வர்றது உட்காந்துறதுக்கு 2 சமையல் இப்போ ஆக்கி கொடுக்குது அப்படின்னு நினைக்கல. பிரபு நினைச்சான், கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் செய்வார். இன்னைக்கு இருக்க அந்த விசுவாசம் அவனுக்குள்ள. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வல்லமையா கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். அது விசுவாச வரம். விசுவாச வரம்னு கேளுங்க. இந்த வரம் மட்டும் இருந்துச்சுன்னா எதை பற்றியுமே அசையவே மாட்டோம். கர்த்தர் நான் வலது பாசத்தை வைத்திருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை. மதுரைக்கு வந்து 1989 மதுரைக்கு போக்குவரத்துமா இருந்தேன். 90 மதுரையில் மதுரையில் வந்து நான் வந்து எஸ்பிஐ காலனியில் குடியேறினேன். 91 இந்த நம்ம எந்த இடத்துல வானமாவ நகர் துரைசாமி நகரில் 91 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நான் வந்து இயேசு அலுவலகத்தை தொடங்கினோம். எனக்கு மதுரைக்கு வரும்போது 1 பைசா இல்லை, மதுரைக்கு வரும்போது எப்படியோ இல்லை. என்னை கர்த்தர் நடத்துவார் என்று எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் ஆண்டவனை கொண்டு வரும்போது தலையசைத்து தலை வணங்கி ஆண்டவர் சமூகத்தில் வந்து நின்றேன். கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்தது. இந்த விசுவாச வரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. மகிமையான தேவன் உங்களுக்கு அந்த விசுவாச வரத்தை கொடுத்துட்டா எதை பற்றி யாரையும் நம்ப மாட்டேங்க, எதை பற்றி கவலைப்பட மாட்டேங்க. மகிமையுள்ள தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். கைகளை தட்டி அவர் உண்டென்றும் அவரை நம்புறதுக்கு பிரத்யட்சமாய் பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டுமா? விசுவாசிக்க வேண்டும். அவரை நம்புகிறவன் அவர் உண்டென்றும் அவரை நம்புகிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படா நிச்சயம். காணப்படாதது இப்போ இருக்கு. வாடகை கொடுக்க கூட கஷ்டமாக இருக்கு அங்கிள். ஆமாம், ஆனால் நீ சாகுந்தட்டியும் நீ ஒரு நன்மை குறையில்லாமல் வாழ்ப்பற. ஆமேன்னு சொல்லுங்கள். சாகுந்தட்டி உனக்கு ஒரு நன்மை குறைபடாது. வாடகை மட்டுமல்ல, சொந்த வீடையே கட்ட வைப்பார் கர்த்தர். சொந்தமாக வண்டி கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். இதுக்காக ஆண்டர் தேடிக்கல, கர்த்தருடைய ராஜ்யம் போதுக்காக தேடி இருக்கிறோம். நமக்குள்ள விசுவாச வரம் கிரியை செய்யும் பொழுது வல்லமையான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். எத்தனை சந்தோஷம்! கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமும் ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், அடுத்து வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். குணமாக்கும் வரங்கள். குணமாக்குறது விசுவாசத்திலே ஜெபம் பண்ணி நீதிமான் செய்யும் முக்கியமான வேண்டுதல் அதிக பலம் உள்ளது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் குணமாக்கும் வரன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இப்போ இஎன்டி டாக்டர் எல்லாரும் எம்பிபிஎஸ் தானே படிக்கிறாங்க. எல்லாரும் எம்பிபிஎஸ். வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் படித்ததில்ல, அதுக்கு பிறகு பிஜி பண்ணுவாங்க, எம்எஸ் பண்ணுவாங்க, எம்டி பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுவாங்க. இஎன்டி, அப்புறம் ஆர்த்தோ, கார்டியாலஜிஸ்ட்டு, அப்புறம் நியூரலஜிஸ்ட்டு, அப்புறம் அனஸ்தியஸ் மயக்க மருந்து நிபுணர், அப்போ கைனகாலஜிஸ்ட், டிஜிஓ
மகப்பேறு நிறுவனம் எதிலையாவது ஒரு சிறப்பு மருத்துவம் படிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இப்படிதான் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருவாரு, வரங்களை கொடுத்துருவாரு, இதில் ஸ்பெஷலிஸ்ட் வேற கொடுப்பார் பாருங்க. குணமாக்கும் வரோம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குணமாக்கும் வரங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எங்கள் கூட்டத்தில் இந்த காது கேட்காதவங்க கேட்கும். என் தங்கச்சி சொல்லுவாங்க, நீ இஎன்டி டாக்டரானேன், இஎன்டி காது மூக்கு தொண்டை நிபுணரா, காது கேட்காதவங்க நிறையா கேட்குதே அப்படிவா. சில ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது நொண்டியாக நடப்பாங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு தெரியும் அவர் ஐ டாக்டராக இருப்பார் போலுக்க. தெய்வம் உலகத்திலே ஒரு படிப்பில் வித்தியாசம் இருந்துச்சுன்னா வரங்களை கொடுப்பார் பாருங்க. அந்த வரங்கள் சிறந்ததாக இருக்கும். கைகளை தட்டி குணமாக்கும் வரங்கள். நீங்கள் கனிவோடு ஆண்டவர் இது இப்போ சொன்னால் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருப்பதை கண்டு அவர்களுமே மனதுருகி அதற்கு பின்பு வியாதிஸ்தரை தொட்டார். என்னாச்சான்? சொஸ்தமாக்கினார். நீங்கள் முதல்ல மனதுருகணும், ஜெபிக்கணும். இப்போ ஜெயந்திக்கு சுகம் இல்லை, அண்ணன் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஜெயந்திக்கு சுகம் கூட அற்புதம் ஜெய இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமாம் ஜெபிச்சிட்டேன். அப்படி இல்லை, ஜெயந்தியை என் பொண்ணா எங்கள் அம்மாவா என் சகோதரியாக முதல் நினைக்கணும். எங்கள் அம்மாவுக்கு மயங்கி கீழே விழுந்தால் எவ்வளோ துடிப்பனோ அப்படி துடிக்கணும். இரவும் பகலும் அழுது ஜெபிக்கும் மெய்ப்பனாகணுமேனு ஃபாதர் பண்ணார். இரவும் பகலும் அழுது ஜெபிக்கும் ஒரு ஊழியக்காரன் தன் ஜனத்துக்காக கண்ணீர் வடிக்கணும். பொரிச்ச மீன் வறுத்த மீனுமா கொடுக்குறாங்க, தசமாக கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் காணிக்கை கொடுக்குறாங்க, பொருத்தனை காணிக்கை கொடுக்குறாங்க, சோத்திர காணிக்கை வாங்க திங்க, மகளுக்கு நகை போட, அரைகுறையா ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்த, அலப்பறையை கொடுக்க, இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அவங்க கொடுக்குற காணிக்கைன்னாச்சு ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் வாசனையை உலகத்துக்கு அறிவிப்பதற்காக கைகளை தட்டி ஆண்டவருடைய திருச்சபையின் பணிக்காக கர்த்தருடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக பிள்ளை ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கை. ஒன்று ஜெபம் பண்ணிட்டு ஒரு காணிக்கை கொடுக்குறாங்கன்னா உன் ஜெபத்துக்காக அந்த காணிக்கை இல்லைப்பா, கர்த்தருக்கு அந்த காணிக்கை. நீ ஜெபம் பண்ணா சுகமாகணும். எப்போ சுகமாகும் தெரியுமா? அவளை உன் மகளாக நினைக்கணும், தாயாக நினைக்கணும், உன் குடும்பத்தில் உள்ள அங்கத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கணும். சில ஜெயிப்பான் கண்ணை தந்துக்கிட்டே சோதரன் கர்த்தாவே பரிசுத்த ஆசீர்வாதம் அந்நிய பாச மூஞ்சில் ஒரே குத்துனான். ஜெபம் பண்ற கூட தெரியாத நிறைய ஊழிய கொண்டு செத்த வீட்டில் போய் சந்தோஷமா பாடுவான், கல்யாண வீட்டில் துக்கப்பாட்டா பாடுவான். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு செத்து போச்சு, அகால மரணங்க. அங்கே போய் கர்த்தர் ராஜ்யம் போயிருக்கிறாள், ஏன் கவலைப்படுங்க, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. எப்படி இருக்கும்? அறுவலத்துக்கு வெட்ட வந்துட்டாங்க. நானும் யார் பென்னியா நம்ம போனோம், அந்த அண்ணனுடைய அம்மா இறந்ததுக்கு போனோம். இந்த நம்ம சில ஆவிக்குரிய அறிவியலி போதர்கள் எல்லாரும் இல்லை, நீங்கள் உலக மனுஷர்கள் போல தூக்கக்கூடாதுன்னு ஒரு பாஸ்டர் வந்தார். ஓ தெய்வத்தின் ராஜ்யாலே போயிருக்கணும். அவங்க பைக்கில் விழுந்து கணவன் முன்னாடியே பஸ்ஸு, தமிழ்நாடு பஸ்ஸு ஏறி 38 வயசில் இறந்து போயிட்டாங்க. 2 பிள்ளையும் துடிக்குது. அவங்களுக்கு 5 அண்ணன் தம்பிங்க, எல்லாருமே இந்து ஃபேமிலி. கிறிஸ்தவங்க போனதே முதல்ல அவங்களுக்கு பயங்கர கோபம். இதில் இப்படி ஒரு அகாலம் அடிச்சு புருஷன் ஒரு பக்கம் மயங்கி கிடக்கிறாரு, பிள்ளைங்க ஒரு பக்கம் மயங்கி கிடக்குது. அந்த பையன் இங்கே வளர்ந்தவன், என் வீட்டில் வளர்ந்த பையன். நானும் பென்னி எல்லாரும் அடித்து பரண்டு போகிறோம் நெய்யாற்றங்கரைக்கு. அங்கே அவங்கள டெட் பாடி முகமே இல்லை, முகமெல்லாம் சதஞ்சு தோசை மாதிரி ஆயிடுச்சு. பஸ் அப்படி ஏறி இறங்கிருச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ண போகிறாங்க. இவர் இந்த பாஸ்டர் வந்தார். இல்லை என்ன இதெல்லாம் இப்படி அழுதுகிட்டு இதெல்லாம் எந்தா காணிக்கணும், நமக்கு ஒரு கை அடிச்சு பாட்டு பாடாம் அப்படின்னாரு. அவங்க அண்ணன் தம்பி 5 பேரும் தங்கச்சி மேலே உயிருங்க படுத்திருந்தாங்க. இப்படியா என்ற மோளை என் தங்கச்சி, என் அம்மா, என் கண்மணி, என் செல்லமே போயிட்டேடா. அண்ணன் தம்பி என்ன இப்போ துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உலக மனுஷனா? யாரா நாயின்ற மோனே அப்படின்னு கத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க பாரு. நானும் பெண்ணியும் போய் ஓடிப்போய் அந்த பாஸ்டரை பிடிச்சி நான் வெளியே தள்ளிட்டு போயிட்டு நாங்கள் சொன்னோம், அதனால கொஞ்சம் லூஸு சார் பிரதர், ஒன்றும் தெரியாது, பிராந்த நான் அந்த பைத்தியம் தெரியாமல் சொல்லிடுச்சு, விட்டுருங்க மன்னிச்சிருங்க. நம்ம விசுவாசம் வேறு. துக்கப்படுகளோட துக்கப்படுங்கள், அழுகிறோடனே அழுங்கள், சந்தோஷப்படுனோட சந்தோஷப்படுங்கள். We are a human being.
ஒரு மனுஷனுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள விட்டால் நம்ம மனிதனாக பிறந்து நாயிலும் கேவலமானவங்க. நாய் கூட நன்றி இருக்கு. ஒரு எஜமா இறந்துட்டார் போன வாரம் சமூக வலைதளங்களில், அந்த எஜமானுடைய டெட் பாடிக்கு மேலே நாய் உட்கார்ந்து அழுதுன்னு இருக்கு. இப்போ குணமாக்கு வரங்கிறது வேற, விசுவாசத்தில் ஜெபம் பண்ணுறது வேற. இந்த குணமாக்கு வரம் எப்போ செயல்படும்னா, நாம் ஜனங்களுக்காக பரிதபிக்கும் பொழுது சுகமாக்க வேண்டும். எனக்கு பல வருடம் 35 வருஷம் ஒரு கண்ணீர் இருக்குது, ஒரு பயங்கரமான பாரம். எங்கள் கூட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. ஆண்டவர் ஒரு பக்கத்தில் ஒரு கால் முடமான ஒரு பெண் இருப்பாள், அங்கே பக்கத்தில் ஒரு கட்டி உள்ள ஒரு சகோதரி வந்திருப்பாள். நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த கால் நடமான பெண்ணை முடமானது ஓடி வந்துடும், கட்டி உள்ளது கட்டியாகவே திரும்பி போகும். பல ஆண்டுகளை தான் ஆண்டவருக்கு கேட்டு அழுவேன். என்ன ஆண்டவரே, அந்த பிள்ளைக்கு என்ன மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இந்த நொண்டிய இந்த முழத்தை தொட்டவர் அது தொடக்கூடாதா? இன்னைக்கு வரை எனக்கு பதில் வந்ததில்லை. எத்தனை பேர் செத்தாங்க இயேசுநாதர் உயிரோடு இருக்கும்போது. லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவர் சித்தத்தின்படி செய்கிறவர். கைகளை தட்டி. நாம் வற்புறுத்த முடியாது. வரம் இருக்கிறதுக்காக வரத்தை நாம் ஆப்ரேட் பண்ண முடியாது. அந்த வரத்தை நமக்குள்ள இருந்து நடப்பிக்கிறவர் ஒருவரை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆபரேட்டர் யாராம்? அங்க என்ன வாசிங்க? வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரை. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரை. வித்தியாசம் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரை. அப்ப நாமளா செயல்படுறது இல்லை. எப்படியா சுகமாச்சு? என்கிட்ட கேட்பாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம். அப்போ ஆஸ்பத்திரியில் எதுக்கு? டுபாக்கூர் ஒரு சிஸ்டர் மந்திரவாதி வந்து ரசிக்கப்பட்டு கோகிலா அப்படின்னு சிஸ்டர் சாட்சி கொடுத்தாங்க. நம்ம மீட்டிங்கில் வந்து அவங்க எங்கேயோ ரசிக்கப்பட்டாங்க, நம்ம ஊழியத்துக்கு வந்தாங்க. அன்றைக்கி சாட்சி கொடுத்தாங்க. கீழே கமெண்ட் தான், எவ்வளோ காசு கொடுத்தான், நல்லா அவனும் நடிக்கிறான் நீயும் நடிக்கிறியான்னு கமெண்ட்டு. அவன் சொல்லிட்டு போட்டோம், நமக்கு தெரியும் நம்ம தேவன் யார் என்று. கைகளை தட்டி எனக்கிட்ட கேட்பாங்க, அப்போ எல்லாரும் சுகமாக்கிடுவீங்களா? ஆஸ்பத்திரி எதுக்கு? செவிடர் பள்ளிக்கு போங்க, டஃபண்டம் ஸ்கூலுக்கு போங்க, கையை வைங்க, சுகமாக்குங்க. அப்படியெல்லாம் சுகமாக்குறது இல்லைப்பா தம்பி, நல்லா கேட்டுக்கோ. நான் சாதாரண ஒரு மனிதன். இந்த மனிதனுக்குள்ளே இருந்து ஒருவன் நடப்பிக்கிறார். வழக்காட வேண்டுமெல்லாம் அவரோடு வழக்காடிக்கொள். ஏன்னு கேட்கணும், தெய்வத்தோட கேளு. எல்லா மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதோ சபரிமலையிலே மரகர ஜோதி தெரிகிறது என்பது இந்து மத சகோதரர்களுடைய நம்பிக்கை. இந்த இடத்துக்கு போனால் 5 நேரம் தொழுதா நியாயத்தீர்ப்பு நாள் ஆண்டு இதோ அல்லாஹ் வந்து நமக்கு மோட்சகதி கொடுப்பார் என்று அவருடைய நம்பிக்கை. யூதர்கள் யெகோவா தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடந்தால் தங்களுக்கு இதோ பெரிய பாக்கியம் கிடைக்க ஒரு நம்பிக்கை. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் ஒருவரை, கர்த்தர் ஒருவரை, அவர் ஒருவரையே நம்புவோம். பரிசுத்தாவின் ஒருவரை, அவர் கொடுத்த வரங்கள் அவர்தான் செயல்படுத்துவார். ஒரு மனுஷனால் முடியாது. எனவேதான் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு நீங்க போய் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், நீ செய்ய சொன்ன காரியத்தை மட்டும்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள். கைகளை தட்ட. இயேசுனா அதை சொல்லிக் கொடுத்தார். எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அந்த வரம் பெற்றவன் ஜெபிப்பான், சுகமாயிரும். 35 ஆண்டுகள் அப்படிதாங்க. 35 வருஷமா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த ஸ்பாட்ல இருக்கிறத சுகம் கொடுக்கிறார். எனக்கு 3 ஆபரேஷன் காலில், ஹார்ட்ல ஸ்டண்டு. இதுவரை எனக்கு யாரா ஜெர்மனி சுகமந்திரமான காத்து கொண்டு இருக்கிறேன். நீங்க சிரிப்பீங்க, என்னடா கிறிஸ்தவம் இப்படி இருக்குன்னு. அப்படித்தாங்க. ஏன்னா நான் ஒரு சாதாரண மனிதன் என்பதை எனக்கு உணர்த்தும்படி இந்த பலவீனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லாட்டி நான் தெய்வமாயிருவேன்ல. இப்போ மனுஷ தெய்வத்தை அங்கங்கே வச்சுக்கிட்டு மனுஷங்களை தெய்வமாய் ஆராதிக்கிற கூட்டம் அல்ல கிறிஸ்தவர்கள். ஒரே தேவன் யெகோவா என்ற ஒரே சர்வசக்தன், சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறங்கி வந்து பரலோகத்துக்கு போயிருக்க ஒரே கர்த்தர். தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறதே, அந்த விசுவாசமே எங்களுடைய விசுவாசம். ஒரே தெய்வம். நாங்கள் சாதாரண மனிதர்கள். எங்களை கொண்டு அவர் தம்முடைய சித்தத்தை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி அவருக்கு தெரியும் யாருக்கு சுகமாக்கணும், யாருக்கு சுகமாக்கக்கூடாது, யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, எந்த நேரத்தில் அற்புதம் செய்யணும்னு. இயேசு கிறிஸ்துவே ஊழியம் செய்த பொழுது அந்த இடத்தில் அவருக்கு அற்புதம் செய்யக்கூடாமல் போயிற்று. எதற்காக? அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். தெய்வத்தாலே கூடாமல் போயிடுச்சான். அவன் நம்ம சாதாரண மனிதர்கள். குணமளிக்கிற ஊழியம் செய்கிறவர்களே, சும்மா குணமளிக்கிற ஊழியம் போட்டு போய் நின்னதெல்லாம் சுகமாக்கணும்னு கம்பல் பண்ணாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க.
ஆண்டவர் சித்தத்தின்படி இறங்குவார். கைகளை தட்டி குணமாக்கும் வரங்களை நாடுங்கள். குணமாக்கும் வரங்களின் மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஐயோ, எங்கள் கூட்டங்களில் கண்ணுக்கு எனக்கு கண்ணை சொக்கி போய் விடும் பாருங்கள். அற்புதங்களுக்கு அளவே இருக்காது. எனக்கு ஒரு ஆச்சரியமும் இருக்காது அதில். ஏன்னா செய்கிறவர் யார்? கர்த்தர். சேரை விட்டுட்டு ஓடி வருவாங்க. கண்ணு தெரியாதவங்களை செதில் பறந்து போக பார்த்துருக்கேன். குஷ்டரோகி சுத்தமாக பார்த்துருக்கேன். ஊமை பேச பார்த்துருக்கேன். அதை விளம்பரப்படுத்துறதும் இல்லை, திருப்பி ரீப்ளேன்னு ரீவைண்ட் பண்ணி ஸ்லோ மோஷன்லாம் போடுறதும் இல்லை, இதுவரை போட்டதும் இல்லை. ஏன்னா செய்கிறது யாரு? கர்த்தர். வேதம் உண்மை என்றால், அந்த வார்த்தை உண்மை என்றால், இன்றும் அவர் அற்புதம் செய்வார் என்பதும் உண்மை. கைகளை இன்றும் குணமாக்குவார் என்பதும் உண்மை. இயேசு உயிரோடு இருக்கிறவர் என்று நீ நம்பினால் இன்றும் உன்னை சுகமாக்குவார் என்பதும் உண்மை. கைகளை தட்டி அல்லேலூயா. இயேசு தெய்வம் உயிரோடு இருக்க நம்புறியா இல்லையா? அப்போ சுகமாக்குவாரா இல்லையா? சுகமாக்குவார். கர்த்தர் உயிரோடு இருக்க நம்புறியா இல்லையா? அப்போ உன்னை நல்லாக்குவாரா இல்லையா? நல்லாக்குவார். அப்போ இதுதான் நம்முடைய நம்பிக்கை. குணமாக்கும் வரங்களை நாடுங்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் அடிக்கடி சொன்ன விஷயந்தான். 1989ஆம் ஆண்டு நானும் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் உரிமையாளர் அண்ணன் ஜேடிஎன் ராஜேந்திரன், சைமன் ஸ்டான்லி, நிறைய போதகர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பாஸ்டர் ஏஜே பெஞ்சமின் ஜான்சன், தேனியிலே உணிசிற பாஸ்டர் தாசையா, ஏஜி சபையினுடைய போதகர், பெரிய போதகர் அநேகர் மத்திய பிரதேச மாநிலத்துக்கு போனோம். ஜபல்பூர் பட்டணத்திலே சீயனைத்த திருச்சபையெல்லாம் இருக்கிறது. அங்கே கூட்டங்களை முடித்து விட்டு சின்ன சின்ன கிராமங்களுக்கு ஹிஜிமா ஸ்டான்லி அண்ணன் அவருடைய இளைஞர் ஆசீர்வாத இளைஞர் ஊழிய அந்த இது நிமித்தம் அங்கே மிஷினரியில் இருக்கிறவர்களே எங்களை கிராம ஊழியங்களுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். 17 நாட்கள் அங்கே ஊழியம் செய்தோம். பன்வானி கோசல்பூ என்ற கிராமம் என்று நினைக்கிறேன். அங்கே போனேன். நான் தான் ஏற்கனவே முதல் மெசேஜில் சொன்னேன், அந்த காலத்தில் போஸ்டர் அடிக்க மாட்டோம், நோட்டீஸ் அடிக்க மாட்டோம், பேரை சீட் எழுதி போடுவோம். அதில் யார் பேர் விழுதோ அவங்க பிரசங்கம் பண்ணணும். எனக்கு அன்னைக்கும் என்னோட பேர் தான் விழுந்துச்சு. பிரசங்கம் பண்ண இயேசுவின் குணமாக்கும் தழும்புகள் என்ற தலைப்பிலே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். இயேசு கிறிஸ்துவால் சுகமாக்க முடியாத ஒரு வியாதியும் இல்லை. எல்லா ஒரு வியாதியை அவரை சுகமாக்க முடியாது ஒன்றுமே இல்லை. அவர் சௌக்கியமாக்குவார், சுகமாக்குவார். அப்படி நம்ம தான் மைக்க பிடிச்சிட்டு அந்த ஆவியில் நினைச்சிட்டோம்னா பயங்கரமாக பேசுவோமே. பேசின உடனே பின்னாடி அதான் போட்டியாளர்கள் வந்திருக்காங்க, நம்முடைய பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. நடிக்கிறான் பாரு, தினகர் அங்கிள் மாதிரியே நடிக்கிறான் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அது வேறு ஒரு பக்கம் ஈரில் குத்திக்கிட்டே இருக்கு. என்னடா இந்த பாடுபடுத்துறாங்க நம்மளை அப்படின்னு. சரின்னு நிறைய பேர் நெகட்டிவ் கொண்டு அப்படி கூட இருப்பாங்க. வாய்ஸ் மேட்ச் அப்படி இருக்குது. எங்கள் காலத்தில் அங்கிள் மட்டும்தான் இருந்தாங்க ஊழியக்காரங்க, எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க. அவங்க பேச்சை கேட்டு கேட்டு பிரசங்கத்தை கேட்டு கேட்டு ஒருவேளை அது பிரதிபலிப்பாக இருக்கும், தவறில்லை. அப்போ இவங்க எல்லாம் இப்படிலாம் என்னை இரிட்டேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுகமாக இதோ பிரசங்கம் முடித்தவொன்னு ஒரு அம்மா வந்தாங்க. 13 வயது தன்னுடைய பெண் குழந்தைய இடுப்பில் தூக்கிட்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு காலை 2 விரல் சுருங்கி சூம்பி போய் பின்னாடி வளைந்து முதுகு பக்கம் இப்படித்தான் இருந்துச்சு. அப்படியே ஆடிக்கிட்டு கிடந்துச்சு. அவங்க ஹிந்தியில் சொன்னாங்க, பையானா என்னப்பா, சகோதரனே, என் பிள்ளையை இப்போ சுகமாக்குங்க, நீங்கள் தானே சொன்னீங்க இயேசுநாதர் எப்படிப்பட்ட நோயை கூட சுகமாக்குன்னு சொன்னீங்களே, சுகமாக்குங்க. நாங்கள் தேள் கொட்டின திருடனை போல விழிக்க ஆரம்பித்தேன். பேசிட்டோம், குணமா கட்டி கேவலப்பட்டு போயிடணுமே. இயேசுநாதர் எப்படிப்பட்ட வியாதியை சுகமாக்க வல்லவனை பிரசங்கம் பண்ணி விட்டேன். ஆனா இந்த முடமான பெண்ணை குணமாக்காமல் போனால் மானம் கெட்டு போயிடும். என்ன செய்யலாம், ஏதாவது தந்திரம் பண்ணுவோமான்ட்டு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு வர சொல்லிட்டு ஜீப்பில் ஏறி ஓடி போய் உட்காந்துருவோமான்னு நினைச்சேன். போய் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு வாங்க, ஜெபம் பண்ணி தரேன் அப்படின்னு. உடனே அந்த அம்மா என்னையோட விவரம், இங்க இருந்து உங்க ஹஸ்பண்ட கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு வாங்க நினைச்சு அவர் சிட்டா பிறந்து 2 செகண்ட்ல வந்து நின்னாரு. கடுகு எண்ணெய் கொண்டு கொடுத்தாரு. உடனே இவங்க மாட்டிக்கிட்டியான்றாங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு. யாரு? நம்ம ஆட்கள். எனக்கும் மாட்டிக்கிட்டே தான். ஐயோ மாட்டிக்கிட்டமே. அதான் பிரதர் ஜெர்மனுங்க பிரதர் நொண்டியை சுகமாக்குன்னு சொன்னீங்கல்ல, சுகமாக்குங்க. யார் சொல்றது? பின்னாடி இருக்கவங்க ஊழியர்கள், ஒரு சிலர் கூட வந்து எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். இதையும் வேற பயம் திக்கு திக்குன்னு அடிக்குது. என்ன செய்யலான்னு இப்ப நான் கண்ணை மூடினேன். ஏசப்பா என்ன செய்யறதுனே,
நீ என்ன செய்ய முடியும் உன்னால? நீ சுகமாக்க முடியுமான்னு கேட்டார். இல்ல, நான் தானே சுகமாக்க போறவரு, நான் தான் சுகமாக்க, இயேசு சுகமாக்குவான்னு மட்டும் தானே பேசினேன். டென்சிங் தானே சுகமாக்குவான்னு நான் பேசினேன். என் நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு தெரியும். ஜெபம் பண்ணுங்க, கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. என் நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு தெரியும். நீ ஜெபம் பண்ணார். கடுகு எண்ணெயை ஊத்துனேன், அந்த காலை பிடிச்ச, கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்படி சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்படின்னு என் கையை யாரோ டபக்குன்னு தட்டி விட்டாங்க. யாரோ என் கையை பிடிச்சி பிடிக்கிறது பார்த்தா அந்த மடங்கி சுருங்கி பின்னாடி வளைந்த அந்த கால்கள் இப்படின்னு ஒரு சுத்து ரவுண்ட் அப்படி சுத்தி என் கையை தட்டி விட்டு முன்னாடி இருந்து அந்த ஸ்டெப், அந்த பாதம் இருக்கு பார்த்தீங்களா, ஃபுட் அப்படி உட்காந்துச்சு. குழந்தை கடகடன்னு ஓடிட்டா. கைகளை தட்டுங்களேன். அந்த பட்டன், அந்த கிராமமே எழுப்புதல். பின்னாடி உட்கார்ந்த 40 பேர் திரும்பி ரசிக்கப்பட்டாங்க கைகளை தட்டி. தெய்வம் மட்டும் வரம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நாரி போயிரும் பொழப்பு. வரம் பெற்றல போல நடிக்க முடியாது. யாரும் எதிர்த்து பேசாத அளவுக்கு தேவன் உங்களை பயன்படுத்துவார். கைகளை தட்டி. எவனும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். வரம் பெற்றிருந்தால் சரி, முடிஞ்சது. பெரிய அற்புதம். கர்த்தர் என்னை தலை தப்பினது தம்பினார் புண்ணியம் அப்படின்ட்டு நானும் ஜீப்பில் ஏறி வந்துட்டேன். ஜபல்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்துகிட்டு இருந்தோம். காத்தால ஒரு 10 ஹால் இருக்கும். அப்பவும் என்னை இவங்க விடுறதில்லை, கடைசி விட மாட்டான் பார்த்துக்கோங்க. அங்கே அந்த பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் 2 கை இந்த ஊன்றுகோலை ஊனிக்கிட்டு முடமான ஒருத்தர் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு பாஸ் சொன்னார், பாருங்கப்பா 2 காலம் ஊனிக்கிட்டு ஊன்றுகோலை ஊனிக்கொண்டு பாவம் நடந்து போகிறாரு. இங்கே ஒரு சிலருக்கு ஹாலஜன் லேம்ப் போட்டு, கோட் ஷூட் போட்டு, டை போட்டு, கேமராலாம் வச்ச பிறகுதான் குணமாக்கம் வரம் இறங்குது. இப்படி உள்ளவங்களாம் சுகமாக்க முடியலையே நம்ம பிரசங்கிமார்களால் அப்படின்னு பொதுவாக போடுறது யாருக்கு? எனக்கு தான். அப்போ என்ன தம்பி, அங்கே பாருங்க 2 காலம் நொண்டியா முடமா காலை குச்சியை ஊனிக்கிட்டு போறாரு, இப்போலாம் சுகமாக்க மாட்டீங்களா? அப்படி எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் வந்து சின்ன பையன் அவனை மாதிரி 20 வயசு 21 வயசு இருக்கும். எனக்கு கோபம் வந்துச்சு. இந்த பைபிளை ஒரு பக்கத்தில் இருக்குது, அண்ணே இதை பிடிங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். ஏன் பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? ராத்திரியில் உயிரோடு வந்து இயேசு பகலில் செத்தா போயிட்டாரு. ஒரே ஓட்டமாக ஓடினேன் பாருங்க. பகலில் காலையில் 11:20 மணிக்கு 10:20 மணிக்கு அவர் நடந்து போயிட்டு இருந்தார். ஹிந்திக்காரர், எனக்கு ஹிந்தி தெரியா ஒன்று தெரியா. பின்னாடி டிரான்ஸ்லேட்டர் எலேசா அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஓடி வராரு. நான் அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த குச்சியை பிடிச்சி கத்ரா இயேசுவின் நாமத்தில் நடந்து படக்குன்னு பிடிங்கி விட்டேன். அவர் தள்ளாரி ட்ரெயினுக்குள்ள உள்ள போனவர் அப்படி நின்னாரு, இப்படினாரு, தட தட நடந்து போயிட்டாரு. இயேசு மசீக்கு ஜெயட்டாங்க கைகளை தட்டி. இயேசு மசீக்கு ஜெய். இரவிலே நடிப்பதல்ல ஊழியம். வரம் பெற்ற ஒருவன் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதும் அந்த வரம் உங்களுக்குள் தங்கியிருக்குமானால் உங்கள் சபையிலே, உங்கள் கூட்டத்திலே, உங்கள் ஊழியத்திலே எப்பொழுதும் கர்த்தருடைய வரம் உங்கள் கைகள் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கும். கைகளை தட்டி. குணமாக்கும் வரங்கள், குணமாக்கு வரங்களை நாடுங்கள். குணமாக்கு வரங்களை உள்ளவர்கள் நடிக்காதீர்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு அந்த குணமாக்கும் வரத்தை தாரும் சுவாமி. நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க, பிரதர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். முதல்ல சொல்லுவேன், நான் ஜெபம் பண்ணுறேன். டாக்டர்கிட்ட போயிட்டீங்களா? போயிட்டேன். நீங்கள் மருந்து எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்களா? மருந்து எடுப்பேன் பிரதர். அப்படியா? மருந்து எடுத்தும் செத்து போயிடுவாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் பிரதர், மருந்து எடுத்தும் சிலவங்க செத்து போயிடுறாங்க. சிலவங்கள்ல நிறைய 90% அப்படி போயிடுறாங்க. அப்போ மருந்து கொடுப்பது டாக்டர் வேலை, சுகமாக்குவது கர்த்தருடைய வேலை. நீங்க டாக்டர்கிட்ட போங்க, நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் சுகமாக்குவார். ஒன்று டாக்டருக்கு போகும் முன்னு சுகமாகும், அது டாக்டர்கிட்ட போய் சுகமாகும். கைகளை தட்டி. ரெண்டும் செய்தவர் யாரு? கர்த்தர் தான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குணமாக்கும் வரமுள்ளவர்களை ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதத்தை செய்து சுகமாக்கி விடுகிறார். எங்க ஊழியத்தில் ஒரு சிலருக்கு பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. நான் சொல்லுவேன், நான் ஜெபித்தல கேட்டேன், உங்களுக்கு என்னன்னு பாசிட்டிவ். நான் ஜெபித்தேன் 10 நாள், அவங்கள தனியாக வச்சேன், நானும் கூட தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏனோ டாக்டர் அனுப்புனேன், ஒரு செக் பண்ணிட்டு வான்னு. நெகட்டிவ். கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நெகட்டிவ். அப்போ ஒரு பையன் என்கிட்ட வந்தான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவனுக்கு HIV இருக்கு அப்படின்னு ஒரே பயம். செத்து போயிருவேன் சொல்லிக்கிட்டே இருந்தான்.
என்னென்னமோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ ஹெச்ஐவி வந்து இன்ட்ரடியூஸ் ஆன புது தருணம். தொட்டா வந்துடும் பயம், அவன் வேர்வைப்பட்டா வந்துடும் பயம், அவன் தண்ணி குடிச்சு கிளாஸை தொட்டா வந்துடும் பயம் எங்களுக்கு. அப்படிப்பட்ட 2 மாதம் என் வீட்டிலே வச்சுருந்தேன். யாராவது வைக்க முடியுமா ஐயா? ஒரு நாள் சொன்னேன், 4-5 லேபில் போய் டெஸ்ட் பண்ணான். 2-3 லேப்லையும் பாசிட்டிவ் வருது, ஹெச்ஐவி இருக்குன்னு. அவன் சொல்லிட்டான், அண்ணே செத்து போயிடுவாண்ணே, தலையை பிச்சுக்கிட்டு இருந்தான். சரி, சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தம்பி வா, உனக்கு நல்ல சாப்பாடெல்லாம் வாங்கி தரேன்ட்டு சுப்ரீம் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே கூட்டிகிட்டு போனேன். அப்போ நாட்டுப்புற கலையில் டாக்டரேட் வாங்கின விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் ஒரு அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னாடி அடுத்த டேபிளில் நாங்கள் உட்காந்துருக்கோம். நான் 2 நாள் செத்துருவேனானே. இல்லை தம்பி, நீ சாப்பிடு, என்னெல்லாம் வேணும், இது வாங்கித்தாங்க அது வாங்கித்தாங்கண்ணா, எல்லாம் சாப்பிட சொன்னேன். சாப்பிட சொல்லிட்டு, சாப்பிட்டு முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். என்னண்ணே இப்போ சொல்ல போகிறீங்களாண்ணே சாகிறத? இல்லைப்பா, நேற்று ராத்திரியே 1:30 மணிக்கு கர்த்தர் சுகமாக்கிட்டாரு, இனி ஹெச்ஐவி உனக்கு இல்லையா. விருந்து வச்சதே அதுக்கு தாண்டா வச்சேன் அப்படின்னு. என்னண்ணே சொல்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு போய் டெஸ்ட் எடுத்து 2 லேபில் போய் டெஸ்ட் எடுத்துவானே. அடுத்த நாள் காலையில் எழும்பினான், 2 லேபில் போய் டெஸ்ட் எடுத்தான், நெகட்டிவ். அதுக்குள்ள அறிகுறியே இல்லை. கைகளை தட்டுங்களேன். இன்றைக்கு பெரிய ஒரு அதிகாரியா, மதுரை பட்டணத்தில் பெரிய ஒரு அதிகாரியா இருக்கிறார். எந்த துறையின கண்டுபிடிச்சிருவீங்க? பெரிய ஒரு அதிகாரி, பெரிய ஒரு அதிகாரியா இருக்கிறார். கைகளை தட்டி அவ்வளவுதான் தொட்டேன். ஆண்டவரே, சாவுக்கு எதுவான யாதும் சேதப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய சுகமளிக்கு வல்லமை இறங்கட்டும். உங்களுக்கு அப்படி வரங்கள் வரணும், வேணும், கேளுங்க. த ராயல் கிஃப்ட், ராஜரீக வெகுமதியை கேளுங்கள். எனக்கு குணமாக்கும் வரங்கள் வேணும் என்று கேளுங்கள். அப்படி வரம் பெற்ற ஊழியர்களை கிரிட்டிசைஸ் பண்றதை விட்டுட்டோ, உங்களுக்கு இல்லைங்கிறதுனால இந்த காலத்தில் அது நடக்காதுங்கிற நீங்க ஒரு மாயான தோற்றத்தை பிரதிபலிக்க எண்ணாதிருங்கள். அப்படிப்பட்ட வரங்கள் உண்டு, அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சபைகள் பிரயோஜனமாகும், விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நீங்கள் ஜெபிக்கிற மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கே பிரயோஜனமாக இருக்கும். கைகளை தட்டி கர்த்தர் ஆவியான உள்ளே இருந்து அந்த வரங்களை நடப்பிக்கட்டும். குணமாக்கும் வரங்கள், தேவனுடைய சமூகத்திலிருந்து குணமாக்கும் வரங்களை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ ஒரு அழைப்பு. பரிசுத்தாவின் வரங்கள், ஆவியுடைய அனுகிரகம், அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று. என்னது வாசிங்க தம்பி 11. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவனுடைய சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆவியுடைய அனுகிரகம் அது. சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்க. உங்களுக்கு இல்லைன்றதுக்காக அந்த வரமும் இல்லை, அந்த வரம் பெற்றவளும் போலின்னு பேசுறதை விட்டுருங்க. உங்களுக்கு அந்த வரத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்க. 35 ஆண்டுகள் நின்ற இடத்திலிருந்து ஜெபம் பண்ணுவேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன், நெடுங்காலில் நெடும் முழங்கால் நின்று எப்பொழுதும் ஜெபிப்பேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா அந்த என் ஃபோனை எப்போவுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணதே இல்லை. எங்களுடைய அலுவலகர்கள் எடுப்பார்கள், முக்கியமான ஜெபம் என்கிட்ட வந்து கொண்டு கொடுத்துருவாங்க, உடனே ஜெபம் பண்ணுவேன். பெருசாலாம் ஜெபம் பண்ண மாட்டேன்ப்பா. ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய அன்பு மகளை தொட்டு சுகமாக்கும், அதிசய செய்து சாட்சியாகி மாற்றும். இதுதான் ஜெபம். அடுத்த நாள் காலைல ஃபோன் வரும், நல்லா இருச்சுங்கய்யா, நீங்கள் ஜெபம் பண்ண உடனே நல்லா இருச்சுங்கய்யா. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ண உடனே நல்லா இருச்சு. நான் நல்லாக்குனது டென்சிங் நான் இல்லைப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. சுகம். நான் ஒரு டாக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். எனக்கு அந்த டாக்டர் தெரியும், எனக்கும் நானும் அவரும் ரொம்ப க்ளோஸு. அவர்கிட்ட நான் பேச முடியும், அவர் என்கிட்ட பேசுவார். வேறு யார்ட்டையும் பேச மாட்டார், என்கிட்ட பேசுவார். அவர்கிட்ட பேசினேன். என் பிள்ளை ராஜம்மாவுக்கு, என் பிள்ளை சீதாலட்சுமிக்கு, என் பையன் ராமையாவுக்கு, என்னோட அன்பு சகோதரன் கிருஷ்ணமூர்த்திக்கு, என் அன்பு சகோதரன் எட்வினுக்கு, ஸ்டாலினுக்கு, என் அன்பு மகள் பீலாவுக்கு என்ன வியாதிப்பா, சுகமாக்குங்கப்பான்னு ஒரு ரெக்கமெண்டேஷன். அப்படியாப்பா, உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாம், என்கிட்ட தான் ஜெபம் பண்ண சொன்னாங்கப்பா, நீங்கள் சுகமாக்குங்க என்று 2 சொட்டு கண்ணீரை வடித்து ஜெபம் பண்ணுவேன். அவர் உடனே சாரி, உனக்காக செஞ்சிடறேன் அப்படின்னு செஞ்சிட்டார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அது குணமாக்கும் மரம். சும்மாலாம் அதை இமிடேட் பண்ண முடியாதுன்னு அடிக்க முடியாது ராம்பி. தேவனுடைய வரத்தை பெற்றது போல ஹீல் ஹீல்னு கத்தத்தான் முடியும். ஒருத்தர் தங்கத்தையா செதற உடையன்னு கூப்பிட்டாரு. இன்னொருத்தர் என்னென்னமோ செய்கிறாங்க, கோட்டை கழட்டி போடுறாங்க, சட்டையை கழட்டி போடுறாங்க. அதெல்லாம் அது உண்மையோ பொய்யோ, அது எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லாத ஒரு காரியம். பலாப்பழத்துக்கு விளம்பரம் தேவையில்லைன்னே, பொழந்து வச்சாலே ஈ வந்து முக்கியம். இயேசுநாதருக்கு மாயஜால வித்தை காட்டி பிழைக்கணும்னு அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது.
அவருடைய ஊழியக்காரமே தம்முடைய வரங்களை வைத்திருந்தால் அது எப்பொழுதும் மாறாத வல்லமையை கொண்டு போகும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. வரம் இருக்கிறது போல நடிப்பது வேறு, வரம் பெற்றவர்கள் என்பவர்கள் வேறு. வரத்தை வைத்திருக்கிறது போல நடிக்கக்கூடாது, இமிட்டேட் பண்ணக்கூடாது. ஃபோர்ஜரி குற்றம் 420 போட்டு உள்ள தெரியணும். எல்லாம் கர்த்தர் 420 செக்ஷன்லாம் போடுவார். இந்த மாதிரி ஏமாட்டினியா, அற்புதம் செய்தோம், அடையாளம் செய்தோம், உங்களை தெரியாது. அக்கிரம செய்யக்காரர் என்ன சொல்றாரு? டைட்டில் என்ன கொடுக்குறாரு? இங்கே டாக்டரேட், ஹீலர், அப்படி தெய்வீக அப்போலோஸ்தர் எல்லாம் பட்டம் வாங்கினவங்களை என்ன சொல்றாரு? அக்கிரம செய்யக்காரர். போடா, அக்கிரமம் பிடிச்ச போய் உள்ள போடா, கதவை சாத்திட்டார். கதவை சாத்தி விட்டார் டப்புன்னு. கதவை சாத்தடி, கதவை சாத்திட்டார். ஆட்டங்காட்டாத கடைசி காலம். தேவனுடைய வரங்களை பிழைப்புக்காக பயன்படுத்தக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது, விளம்பரத்துக்காக வைக்கக்கூடாது, உன்னுடைய சுய பேருக்காக, சுய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, பரம்பரை சொத்தாக சம்பாதித்து வைக்கக்கூடாது. தேவனுடைய வரத்தை ஜனங்களுக்கு என்று பயன்படுத்தும்படி தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது அமரப் பண்ணினார். கைகளை தட்டி அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசலாகிய இயேசு கிறிஸ்து தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அளவற்றினே பிறந்தார். எதற்கு? எனவே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாகவும் சுற்றித் திரிந்தார். எதற்கு வரம் கொடுத்தாராம்? எதற்கு வல்லமை கொடுத்தாராம்? நன்மை செய்யவும், பிசாசின் வல்லமையாகிய வியாதி, வறுமை, சாபம், இருள், பாவம் பிடித்தவர்களை விடுதலையாக்குறாகவும் சுற்றித் திரிந்தார். எஜாமா, எங்க ஓனர் கொடுத்த ப்ராடக்டை விற்கிறதா எங்க வேலை. விற்பனை இலவசம். கைகளை தட்டி விற்பனை இலவசம். இப்போ 4000 ரூபாய் திரு முத்துவேல் கருணாநிதி எனும் ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் 4000 ரூபாய் கொரோனா நிதி வந்ததுமே 2000 ரூபாய் கொடுத்துட்டார். அது இலவசம். அடுத்து 2000 கொடுக்குறாரு, அதுவும் இலவசம். இப்போ திருநங்கைகளுக்கு பஸ்ஸில் இலவசம், பெண்களுக்கு இலவசம். அப்புறம் என்னென்ன இன்னும் போட்டுருக்கிறாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம். இப்படியே கொடுத்துட்டு இருக்காரு. இது அவர் இலவசமாய் கொடுத்தது. இதை மந்திரிகை வாங்கி வித்துட்டு முன்னாடி நடந்தது போல, அப்போ ஆறாரோ செய்தது போல இது அவங்களே அமைக்கிட்டு வச்சிருந்தா அவங்களும் க்ளோஸு. அதுக்கு அதாவது காசு தனக்கு அடுத்தவருக்கு கொடுக்குறாரு, இவர் கொடுக்குறாருன்னு பார்க்கறதுக்கு இன்னொரு அதிகாரி வைக்கிறாரு, அங்கே போய் சேருதாங்கிறது பார்க்கறதுக்கு இன்னொருத்தரை வைக்கிறார். அப்போ எவனாவது ஏமாற்ற முடியுமா ஐயா? ஆண்டவர் அப்படித்தான். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னு வரங்களை கொடுத்தாரு. இதை கொடுக்கிறத கவனிக்கிற பரிசுத்த அவன் கவனித்து கொண்டே இருப்பார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ட்ராக்ல பொறுமையோடு ஓடக்கடவும். சைனி வில்சன், சைனி ஆபிரகாம் செய்த தப்ப நாம செய்ய வேண்டாம். நமக்கு என்ன ட்ராக் கொடுத்தாரா? பாஸ்டர் நான் பாஸ்டர், சுவிசேஷன் நான் சுவிசேஷன், பைபிள் டீச்சர் நான் பைபிள் டீச்சர், ஒர்ஷிப் நான் ஒர்ஷிப்பு, இதோ சபை நடத்தினா சபை நடத்தல், மேய்ப்பன் நான் மேய்ப்பன், அப்போலோஸ் நான் அப்போஸ்தர். நடங்க. அப்படி நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டு உள்ளே பாஸ்டர், வெளியே பிரதர், வெளியே பிரதர், உள்ளே பாஸ்டர். பிரதராக இருக்கவங்க திடீர்னு பாஸ்டர் ஆயிடுவாங்க. திடீர்னு அழைப்பெல்லாம் மாறி போயிருதுங்க. கூட்டத்தை கண்டவனுக்கு காலு ஓடலை, கையும் ஓடலை. சிலவனுக்கு கூட்டத்தை கண்டா கையும் ஓடாது, காலை ஓடாது, தித்து முழிக்கிறது மாதிரி பதறுகிறான் ஊழியத்தில். நான் பதறுவதில்லை, என்னை அழைத்தவர் நடத்தி கொண்டு போவார் என்று பொறுமையோடு ஓடுகிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பொறுமையோடு ஓடுவோம், பொறுமையோடு ஓடுங்க. இந்த வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தருடைய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இலவசமாய் அவர் தம்முடைய சித்தத்தின்படி கொடுப்பார். அப்புறம் நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சபைக்கு பிரயோஜனம், உங்களை நம்பி வர்ற மக்களுக்கு பிரயோஜனம், உங்களுக்கு பிரயோஜனம். இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தும் பொழுது பரலோகத்திலே உங்களுக்கு பிரயோஜனம். கைகளை தட்டி பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். குணமாக்கும் வரங்கள் மேன்மையானவைகள்.
9 வரங்கள் எல்லாமே சிறந்தவைகள் தான். ஆனால் ஒரு சில வரங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு நமக்கு ஊன்றுகோலை போல மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பாருங்களேன், தீர்க்க தரிசனம், குணமாக்கு வரங்கள், அசுத்தாவிகளை துரத்தெல்லாம் அடையாளங்கள், வெளியரங்கமாக நடக்கிற காரியங்கள். இதை பார்க்கும் பொழுது புறஜாதிகளுக்குள்ளே விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும். இவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு சூப்பர் நேச்சர், சுப்ரீம் பவர் இருக்கிறது, ஒரு இறைவன் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்படியே அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வசதியாக இருக்கும். கைகளை தட்டி ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறட்டும். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம், இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியில் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன்.
நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் நடத்தி செல்பவரே. நமக்கு ஒரு தலைவன் வேலைக்காரனா அனுப்புறார். இந்த தலைவனுடைய சத்தத்தை கேட்டு ஓடுவோம். அவர் ஒரு சிலருக்கு ஒரு சில வரங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நாம மகிமைக்கென்றும் நம்முடைய முதலாளியோட சித்தத்திற்கு அதை பயன்படுத்தி ஆண்டோர் நாம மகிமைக்கென்று மகிழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரத்தில் எல்லா வரங்களையும் சேர்த்து ஒன்றாய் பேசி முடிப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் 2 அற்புதங்களை செய்ய சக்தி, ஞானத்தை அறிவி உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள் வந்திருக்கோம். இந்த ராஜரீக வெகுமதி, ராயல் கிஃப்ட் என்ற தலைப்பிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய மகிமையுள்ள கரத்தினால ஆண்டு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். மகிமையான தெய்வம், வல்லமையான தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி விட்டு சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. ஒவ்வொரு அறைகளிலும் இயேசு வந்து நிற்பார், வரங்களில் நிரப்புவார். இந்த பரிசுத்தாவின் 9 வரங்களை கனிகளுக்காக ஜெபியுங்கள், கேளுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். சகோதரரே, மேலான வரங்களை நாடுங்கள். பரிசுத்தாவின் வல்லமை உள்ள கரம் இப்பொழுது உண்மை இறங்கும். அவர் சித்தத்தின்படி வரங்களை கொடுப்பார். உடன் ஊழியர்களே, திருச்சபை போதகர்களே, வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். மனதார கேளுங்கள். என் ஜனங்களுக்கு இந்த வரங்கள் வேண்டும், என்னை எடுத்ததற்கு பயன்படுத்தும். என்னுடைய நாம மகிமைக்கென்றல்ல, என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்கென்றல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய குடும்பத்துக்காக அல்ல. கர்த்தாவே, நீர் என்னை அழைத்த தேவன் உம்முடைய நாம மகிமைக்கென்று இதை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். தேவனுடைய வல்லமை இறங்கும், தேவனுடைய கரம் இறங்கும், தேவனுடைய மகிமை உங்களை ஆசீர்வதிக்கும். ஒவ்வொரு மீதும் ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி 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 அப்பா. கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய கிருபை இறங்கட்டும், பரிசுத்த ஆவின் வரங்கள் இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு சிரசின் மீதும், ஒவ்வொரு ஆணின் பெண்ணின் மீதும், ஒவ்வொரு வாலிப பெண்ணின் மீதும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சியின் மீதும், ஒவ்வொரு குழந்தையின் மீதும், ஒவ்வொரு பெரியவர்கள் மீதும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு திருச்சபை மீதும், திருச்சபை ஊழியர்கள் மீதும், பாஸ்டர்மார்கள் மீதும், தீர்க்கதரிசிகள் மீதும், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கும் இந்த வரங்கள் கிரியை செய்யட்டும். ஈவாய் கொடும், கொடும் இயேசு சுவாமி, ஒவ்வொருவருக்கும் கொடும், ஒவ்வொருவருக்கும் கொடும். Thank you Jesus, wonderful Jesus, almighty God, wonder working Father, we all impressive Father, Father for the Holy Spirit in the name of Jesus. நன்றி 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 தகப்பனே, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஜூமா, ஃபேஸ்புக், இதோ யூடியூப் மூலமா என்னை கவனித்துக் கொண்ட ஒவ்வொரு மேல தேவ வல்லமை இறங்கட்டும். உங்கள் வாழ்வில் சந்தோஷம் வேண்டுமா, விடுதலை வேண்டுமா, உங்கள் ஊழியத்திற்கு பெரிய அறுவடை வேண்டுமா, வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனே மனுஷனுக்கு வரங்களை கொடுக்கிறவர், கர்த்தரே வரங்களை கொடுக்கிறவர். அந்த வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படி நாம மகிமைக்கென்றும் ஆவியானுடைய பிரயோஜனத்திற்கென்றும் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் ஊழியங்கள் சிறக்க ஒரு வழி, உங்கள் சபைகள் வளர ஒரு வழி. இந்த வரங்கள் நிறைந்த ஒரு சபையாக மாறட்டும். 5 வித ஊழியங்களும் உங்கள் சபையிலிருந்து எழும்பட்டும், எழும்பட்டும்.
நன்றி. உங்கள் ஊழியங்களில் தேவ கிருபை எழும்பட்டும். நன்றி. வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மேலான வரங்களை நாடி ஜெபியுங்கள். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. ஒரு சிலமே தேவன் தம்முடைய கரங்களை வைக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு சில சபைகளை கர்த்தர் தமக்கென்று இப்பொழுது பிரித்தெடுக்கிறதை பார்க்கிறேன். இந்த இக்கட்டு காலத்திலும் இந்த சோதனை நேரத்திலும் தேவனுடைய மகிமை உங்களை விசேஷ விதமாக அழைத்திருக்கிறது. அவர் அழைச்ச அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளை. ஹல்லேலூயா சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் துக்க நாட்கள் முடிய போகிறது. கண்ணீர் நாட்கள் முடிய போகிறது. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களை பயன்படுத்துவார். உங்கள் குடும்பத்தில் யாரையோ கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உங்கள் வீடு வளரும். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே மேன்மையை காணப்போகிறீர்கள். வரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். வரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆவிக்குரிய வரங்கள், பரிசுத்த ஆவியின் வரங்கள் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். Fill Lord. நிரப்பும், நிரப்பும். ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். நிரப்பும், நிரப்பும். இருக்கும் இடங்களில் மனதார கர்த்தரை துதியுங்கள், துதியுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். மனதார துதியுங்கள். உங்கள் மீது தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளும், ஒவ்வொரு சகோதரிக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஊழியம் என்பது நீங்கள் நினைத்த வட்டத்துக்குள் அல்ல, அவர் சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானுடைய சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அதுதான் கர்த்தருடைய ஊழியம். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். இதோ தேவன் உங்களைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை ஆவியில் ஒருங்குண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற உங்களை நோக்கி பார்ப்பார். ஆவியில நடுங்குகிற உங்கள் இடத்தில் வந்து அவர்கள் வாசம் பண்ணுவார்களாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய தெய்வம் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். இந்த ஆவியின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுங்கள். அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு வீடும், அது சிறு சபையோ பெரிய சபையோ, அது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற சபையோ, ஒரு சிலர் கூடி ஆராதிக்கிற சிறு வீடோ, எந்த இடத்தில் நீர் எங்கும் நிறைந்த வியாபி, எங்கும் நிறைந்தவரே, உங்கள் வல்லமையை இப்பொழுது பிள்ளைகளுக்கு கொடும். வரங்களை கொடும், கிருபைகளை கொடும். இன்றோடு அந்த குடும்பத்தை பிடித்த சாபம் போகட்டும். அந்த சபையை பிடித்த ஊழியத்திற்கு தடைகள் போகட்டும். பரிசுத்தவான்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் நீங்கட்டும். இன்றைக்கும் குணமாக்கும் வரங்களை குறித்து பேச சொன்னீர். யாரெல்லாம் வியாதியினால் இருந்து வாடுகிறார்களோ அந்தந்த வியாதிகள் மீது கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் மூலமாய் போகிற அந்த குணமாக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக சுவாமி. God sent upon the name of Jesus. I heal. Thank you, Lord. I deliver in the name of Jesus right now. பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு தொடுகிறார். கைகளை தட்டி இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். மனதார பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு சரத்திலும் தெய்வீக சுகம் வருகிறது. ஒவ்வொரு சரத்திலும் வருகிறது. ஒவ்வொரு சரத்திலும் வருகிறது. ஒவ்வொரு சரத்திலும் வருகிறது. Thank you Jesus. Wonderful Jesus. Wonderful Jesus. Hallelujah. நன்றி இயேசு சுவாமி. நன்றி, 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 நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அப்பா നന്ദി, നന്ദി കരേക്കാം. ദൈവത്തിന് സ്തോത്രയാഗം അർപ്പിക്കാം. കർത്താവിനെ സൗഖ്യമാക്കുന്നു. ദൈവം നിന്നെ തൊടുന്നു. ദൈവത്തിന്റെ സൗഖ്യമാക്കുന്ന ശക്തി നിന്നെ സ്പർശിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. കൈയടിച്ച കർത്താവിനെ സ്തുതിക്കാമോ? ദൈവം നിങ്ങളെ തൊടുகிறார். Accepting your heals right now. God send upon the name of Jesus right now. நன்றி. Thank you Jesus. Wonderful Jesus. Almighty God. Wonder working Father. We all empty yourself Father. Father, fill the Holy Spirit in the name of Jesus. Right now. Right now. Right now. Right now. Hallelujah. Accepting your heals right now. Accepting your miracle right now. இயேசு தொடுகிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. உங்கள் கண்ணீர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஒவ்வொரு மரணப்படுக்கையில் இருக்கும் ஒவ்வொரு சரத்தின் மீதும், ஒவ்வொரு உடம்பின் மீதும், ஒவ்வொரு வியாதியின் மீதும் இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை பாயட்டும். இந்த கொரோனா வியாதி தொற்று நோயிலிருந்து என் ஜனங்களை விடுதலையாக்கும். கரும் பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, மஞ்சை பூஞ்சை, பலவிதமான பூஞ்சைகள் இதிலிருந்து விடுதலையாக்கும். ஹார்ட் டிசீஸ், பொல்லாத இதோ இருதய வியாதிகளை சபிக்கிறேன். பொல்லாத பிளட் பிரஷர் நோய்களை சபிக்கிறேன். ஐயோ சுகர் கம்ப்ளைண்ட், சக்கரை வியாதிகளை சபிக்கிறேன். முழங்கால் வலிகள், முழங்கால் தேய்மானம்,
பெரியவர்கள் நடக்க முடியவில்லை இந்த தவிக்கிறவர்களுக்கு கால்களில் பலத்தை தாரும். சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தாரும். இப்பொழுது தாரும், இப்பொழுது தாரும், இப்பொழுது தாரும். தகப்பனே, பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். பொல்லாத கஞ்சா, பீடி, புகையிலை, சிகரெட்டு, சாராயம், பிராண்டி, இப்படிப்பட்ட மது வெறி பிடித்தவர்கள் பழக்க வக்கிலிருந்து விடுதலையாக்கும். காம விகாரத்தினால் எண்ணி 2 வயது குழந்தையிலிருந்து 60 வயசு பாட்டி வரை இதோ காம விகாரத்தினால் நிரம்பி ஒவ்வொருத்தர் நாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம். அந்த பொல்லாத காம வெறி பிடித்த கயவர்களின் இருதயத்தை அலக்களிக்கிற பொல்லாத பிசாசை அந்த காம இச்சையிலிருந்து விடுதலை தாரும். 24 மணி நேரமும் இதோ மொபைல் மூலமாக காம காரியங்களை பற்றி சார்ந்து கொள்கிற பெண்ணும் ஆணும் மனம் திரும்பட்டும். இயேசு சுவாமி, மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். இப்பொழுது திரும்பட்டும். இப்பொழுது ஏதோ ஒரு அடிக்ஷன் அவளிருந்து குணமாக்கும். ஆவியிலே செத்துப்போன ஒவ்வொரு உயிர்ப்பையும் இன்றைக்கு இந்த பிரசங்கம் எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தா எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், உம்முடைய குணமளிக்கும் வல்லமை அத்தனை பேரையும் குணமாக்கும் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் குணமாக்கும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் முதலமைச்சரை ஆசீர்வதியும், அமைச்சர் அவை ஆசீர்வதியும், எங்கள் பிரதம மந்திரி ஆசீர்வதியும், சகல தேசத்தையும் ஆசீர்வதியும், அத்தனை நாடுகளை ஆளுகளை ஆசீர்வதியும், மருத்துவர்களை ஆசீர்வதியும், தூய்மை பணியாளர்களை ஆசீர்வதியும், காவல்துறையினரை ஆசீர்வதியும், பாதுகாப்பை பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த சமூக வலைதளங்களில் காவல்துறையினர்களை அவமானமாய் பேசுகிற காட்சிகள் வந்ததப்பா. அந்த காவலர் அமைதியா நிற்கிறதையும் பார்த்தோம். எது உண்மை பொய் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் எல்லார் கண்களிலும் ஆண்டவரே, காவல் பணி செய்வர்களுக்கு எத்தனை பாடுகள் இருக்கிறது, எத்தனை சேற்றை வாரி இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் உத்தமமாக நடக்கிற காவலர்களை நீர் ஆசீர்வதித்தருளும் சுவாமி. அவர்கள் பணி செய்யும் பொழுது அவர்களுக்கு எல்லாவித பாதுகாப்பை நீ கொடுத்தருளும். கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும். நீதிமன்றங்களை ஆசீர்வதியும், நீதிபதிகளை ஆசீர்வதியும். உம்முடைய நீதியினால் நிறைந்த இதயத்தையும் கருணை கண்களையும் ஆண்டவரே, யாரையும் பச்சபாதம் பார்க்காத இதயத்தையும் கொடுத்து எங்கள் நாட்டின் சட்டம் நீதியும் இறைவனுக்கு பயப்படுற பயமும் அவர்களை நிரம்பி இருக்க கிருபை செய்தரணும். அதன்படி ஒவ்வொரு வழக்குகளிலும் அவர்கள் தீர்ப்பு செய்யட்டும். எந்த மனிதனுக்கும் அவர்கள் பயப்படக்கூடாது, எந்த மனிதனாலும் அவர்களுக்கு தீமை வரவே கூடாது என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தருளும் சுவாமி, ஆசீர்வதித்தருளும். எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். எங்கள் விளாங்குடி கிராமத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் தெருவை ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கே துதி கனமே செலுத்துகிறேன். சகல சத்து வல்லமைகளையும் சத்துரு கட்டுகளையும் சுரை ஜனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி மிஸ்ரேசன் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுக்கு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். இயேசுமா ஜெப பங்காளர்களை ஆசீர்வதியும். ஜெபத்தினாலும் பொருளாலும் ஊழியத்தினாலும் அந்த காணிக்கையினால் தாங்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தாவே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது யாரெல்லாம் இந்த பிரசங்கம் முடியும் பொழுது, ஜெபம் முடியும் பொழுது பரிசுத்தாவின் வரங்கள் எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு தெய்வீக சுகம் வேண்டும், எங்கள் சபையும் எங்கள் ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஜெபித்தார்களோ அத்தனையும் கொடுத்தரணும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தரோட நல்ல வார்த்தைகளை கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு அநேகர் நேரடி ஒளிபரப்பில் வந்திருக்கீங்க. தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். அடுத்த வாரம் அநேகருக்கு சொல்லுங்கள். இந்த ஜூம் ஆப் வந்து ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தரைவினால் காணிக்கினால் தாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்மை இருக்கட்டும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தி கைகள் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் என்று விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்து ஆசீர்வாதத்துடன் நடத்துவதாக.
ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.